ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் வணக்கம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அப்ப எங்கட யூனிட் ஒன் ரிவிஷன் ப்ராசஸ்ல நாங்க யூனிட் ஒன்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஆல்ரெடி நாங்க கிளாஸ்ல சொன்னோம். மூணாக உடைச்சி தான் பேசுறோம் என்று சொன்னோம். முதலாவது பார்ட் அறிமுகம். இரண்டாவது பார்ட் பிபிசி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கேவ். மூணாவது பார்ட் பொருளாதார முறைமைகள். இது மூணாக எழுதி என்ன செய்வோம் சொன்னா நாங்க யூனிட் ஒன்ன உடைச்சு பேசுறோம். மூணு தலைப்பு இருக்குது யூனிட் ஒன்னுக்குள்ள. ஓகே. அப்ப அறிமுகம் செல்லக்கூடிய விஷயத்த நாங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சிம்பிளா அறிமுகம் செல்லக்கூடிய விஷயத்துல என்னென்ன பேசினேன்னு சின்ன ஒரு மைண்ட் மேப் கொண்டு போட்டுட்டு நான் பிபிசி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அறிமுகம் என்று செல்ற இடத்துல நாங்க பொருளியல் அறிமுகம், பொருளியல் என்றா என்ன சொல்லி பேசணும். பொருளியல் அறிமுகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் பேசணும். அதை கீழால நாங்க ஏன் பொருளியல சமூக விஞ்ஞானம் என்று சொல்றோம், ஏன் நாங்க பொருளியல விஞ்ஞானம் என்று சொல்றதுக்கு ரீசன் என்ன, பொருளியல்ல சமூக விஞ்ஞானத்துக்கும் இயற்கை விஞ்ஞானத்துக்கும் இடையிலான டிஃபரண்ட் என்ன, அப்ப நாங்க ஏன் இயற்கை விஞ்ஞானம் என்று சொல்றோம், இயற்கை விஞ்ஞானத்திலிருந்து பொருளியல் சமூக விஞ்ஞானத்தை நாங்க ஏன் வேறுபடுத்துறோம் என்று சொல்லி தெளிவான டீடைல்ஸா நாங்க இந்த விஷயத்த பேசணும். சரியா? அதுக்கு பிறகு பேசினது தேவை விருப்பம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் பேசணும். தேவை விருப்பம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட். அதுக்கு பிறகு நாங்க பேசினது பொருளியலுடைய வகைகள். ரெண்டாவது நாங்க பேசினது பொருளியலுடைய வகைகள். அது நாங்க பொருளியலை வகைப்படுத்தக்கூடிய முறைகளை பேசணும். அதுல நாங்க எந்த விடயப்பரப்ப ஆராய்ச்சி செய்யறோம், அப்ப அதை வச்சு சிற்றின பொருளியல் பேரின பொருளியல் நாங்க தெளிவாக வேறுபடுத்தினோம். அதுக்கான எம்சிக்யூஸையும் நாங்க என்ன செஞ்சோம்னா பேப்பர் கிளாஸ்ல செஞ்சோம். அடுத்தது ரெண்டாவது வகைப்பாடு எங்கட பொருளியல் நாங்க ஒரு விஷயத்தை கூறக்கூடிய முறையில நேர் பொருளியல் நியம பொருளியல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தாக நாங்க டிவைட் பண்ணி பேசினோம். அதுக்கப்புறம் நாங்க பேசினது தேவை விருப்பம் என்றா என்னன்னு சொல்லி தெளிவா பேசினோம். தேவை என்றா என்ன, விருப்பம் என்றா என்ன, இது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரண்ட் என்ன, தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையிலான டிஃபரண்ட் என்ன, விருப்பங்கள் தேவையாக இயலுமோ தேவைகள் விருப்பங்களாக இயலுமோடு சொல்லக்கூடிய கன்செப்ட் எல்லாத்தையும் தெளிவாக நாங்க பேசிட்டு வந்தோம். அடுத்து தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு ஈக்கக்கூடிய விஷயம் தான் பொருட்கள் சேவைகள். அதுக்கு சிம்பிளா பண்டங்கள் சேவைகள்னு சொல்லிடும். அப்ப இந்த பண்டங்கள் என்றா என்னன்னு சொல்லி பேசினோம். பண்டங்களை நாங்க ரெண்டாக பேசினோம். ஒன்று பொருளாதார பண்டம், அடுத்து இலவச பண்டம் சொல்லக்கூடிய விஷயம் பேசினோம். பொருளாதார பண்டம், இலவச பண்டம். பொருளாதார பண்டம் என்றா என்ன, அதுக்கு என்னென்ன பண்புகள் பொதுவாகவே இருக்கும் செப்பரேட்டாகவே அதுக்கு பேசினோம். இலவச பண்டங்கள் என்றா என்ன, இலவச பண்டங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பண்புகள் என்னன்னு பேசினோம். அடுத்தே நாங்க பேசினது பொருளாதார பண்டங்கள் இலவசமா பண்டங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு, ஆனாலும் இலவச பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாக மாற இயலும். என்ன விஷயம் நடக்கணும், வளச்செலவு சொல்லக்கூடிய விஷயம் எட்டாவோனும், அமைய செலவு எட்டாவோனும், மனித தலையீடு வரணும். இது வந்தா இலவச பண்டம் பொருளாதார பண்டமாக மாற்றம் அடையும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகேயா? இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணது. இந்த பண்டங்களை உற்பத்தி செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, சில விஷயங்கள் தேவை. நாங்க ஒரு ஹோட்டல் எக்ஸாம்பிள் எடுத்து நாங்க தெளிவா சொன்னோம். ஒரு பண்டங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு வளங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் தேவைன்னு பேசணும். அப்ப அந்த வளங்கள் என்னன்னு சொல்லி தெளிவா பேசிட்டு வளங்களை நாங்க ரெண்டாக பேசினோம். அந்த ரெண்டை நான் எங்க எழுதுவேன், ரெண்டாக பேசினோம். ஒன்று இலவச வளம் என்னன்னு சொல்லி தெளிவா பேசினோம். அடுத்து பொருளாதார வளம் என்றா என்னன்னு சொல்லி தெளிவா பேசினோம். இலவச வளம் பொருளாதார வளமாக மாற இயலும் என்ற கன்செப்டை நாங்க தெளிவா பேசினோம். பொருளாதார வளத்தை நாங்க நாலாக உடைச்சு பேசினோம். ஒன்று நிலம் என்றா என்ன, அதற்குரிய பண்புகள் என்னன்னு சொல்லி அதிலே கூட செப்பரேட்டான எல்லா விஷயங்களையும் நாங்க கிளியரா பேசினோம். ரெண்டாவது உழைப்புண்டா என்ன, உழைப்பு பண்புகள் என்ன, உழைப்போட ரிலேட்டிவான சில எண்ணக்கருக்களை பேசினோம். அதையும் தாண்டி சில எண்ணக்கருக்கள் நாங்க யூனிட் 11 and 12 பேசுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னோம். 11, 12வது யூனிட்ல நாங்க பேசுறேன்னு சொன்னோம். அடுத்தது மூணாவது ஃபேக்டர் மூலதனம். மூலதனம் என்ன, மூலதனத்தினுடைய பண்புகள் என்ன, மூலதனம் எப்படி உருவாகும், மூலதனத்துக்கும் பணத்துக்கும் இடையிலான டிஃபரண்ட் என்ன, மூலதனத்துக்கும் சேமிப்புக்கும் இடையிலான டிஃபரண்ட் என்ன, மூலதனத்தில மூலாதாரங்கள் என்ன, அதே மூலதனத்துடைய வகைகள் என்னன்னு சொல்லி பேசணும். வகைகள்ல 8 வகை நாங்க பேசுகிறோம். ஒன்று பௌதீக மூலதனம், 2
சுழலும் மூலதனம், 3 நிதி மூலதனம், 4வது பொருளாதார பொதுப்பணி அல்லது பொருளாதார உங்களுக்கு அதோடு ரிலேட்டிவான சொற்களை எனக்கு மாற்றி மாற்றி வரும். சரி, பொருளாதார பொதுப்பணி மூலதனம், அதோட சமூக பொதுப்பணி மூலதனம், அதோட நாங்க பேசுறது நிதி மூலதனம், அதோட நாங்க பேசுறது மனித மூலதனம், அதோட நாங்க பேசுறது இயற்கை மூலதனம். அப்ப இப்படி கிட்டத்தட்ட 8 வகையான மூலதனங்களை நாங்க மூலதனத்துக்கு கீழால பேசிக்கிறோம். அடுத்தது முயற்சின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட். முயற்சின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் முயற்சின்னு சொன்னா இவங்க 4 பேர்த்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. இவங்க 4 பேர்த்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. ஏனண்டா இதுல ஒரு விஷயம் இல்லாம எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணே இல்லாது. உற்பத்தி எல்லாத்துக்குமே நிலைமைன்னு சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயம். உதாரணமா இந்த கிளாஸ் செய்யறேன், கிளாஸுக்கு நிலைமைன்னு சொல்லக்கூடிய இடப்பரப்பு தேவை. படிச்சு கொடுக்குற உழைப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயம். ஏன்னா மனித அறிவை யூஸ் பண்ணணும். மனித அறிவு நிதி மனித மூலதனத்துக்கு வரும். மூலதனம் சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயம். ஒயிட் போர்டு சொல்லக்கூடிய விஷயம் தேவை. பௌதீக மூலதன விஷயத்துக்கு கட்டாயம் அதெல்லாம் தேவை. அப்ப இதெல்லாம் எந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாலும் எந்த உற்பத்தி எடுத்தாலும் இதெல்லா விஷயமும் கட்டாயம் தேவை. சோ இதெல்லா விஷயத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒத்துறவணும். ஒன்றிணைஞ்சாதான் ப்ரொடக்ஷன் நடக்கும். எல்லாம் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாதான் ப்ரொடக்ஷன் நடக்கும். உதாரணங்களே, வீடு கட்டுற இடம் இங்க, ஆனா பிளக்க லீக்குது இங்க, மணல் ஈக்குது இங்க, மணலை கொண்டு வரதுக்கான லொரி ஈக்குது இங்க, அதே மாதிரி உழைப்பாளிகள் மேசன் பாஸ் ஈக்குது இங்க நேர்த்துமே. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தா வீடு இந்த இடத்துல கெட்டிப்படாது. வீடு இந்த இடத்துல கெட்டிப்படணும் வேண்டா இந்த மேசன் இந்த என்ன சொன்னேன் சிமெண்ட் சரி கல்லு சரி இந்த இடத்துல மண் சொன்னேன். மண் இடத்துல கூட விஷயம் இங்க கொண்டு வரணும். இந்த பிளக்கல் இடத்துல கூட விஷயம் இங்க கொண்டு வரப்படணும். சேம் டைம் இந்த இடத்துல லொரியை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். சாரி, இந்த சாமான் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு சேம் டைம் இந்த இடத்துல மனிதன்களை நான் கொண்டு வரணும்னு சொன்னேன். அப்ப இது எல்லா விஷயத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தா தான் சரி. அப்ப இந்த இடத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. அவ எல்லாத்தையும் ஒன்றிணைச்சாதான் இந்த ப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு ஒருத்தருடைய ஒன்றிணைப்பு தேவை. இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும். சரி, இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்னு சொல்லி பேசணும். அந்த தேவையான ஆளுக்கு தான் நாங்க சொல்ல அவருடைய பங்களிப்பு, அந்த மனிதனுடைய பங்களிப்பு, அந்த மனிதனுடைய செயற்பாட்டுக்கு தான் நாங்க சொல்ற சிம்பிளா முயற்சின்னு சொல்றேன். அவன் முயற்சின்னு சொல்லக்கூடிய விஷயமும் பொருளாதார வளம். ஏனென்றா இதுல மனித தலையீடு காணப்படுது. சம்பூர்ணமாவே மனித தலையீடு தான். எல்லா உலகத்துக்கும் பொருளாதார வளம் என்று சொல்லி பேசிட்டோம். அப்ப இது எல்லா விஷயத்தையும் தான் பாட்டுல பேசுங்க. ஓகேயா? பொருளியல் அறிமுகம் என்று சொல்லக்கூடிய பாட்டுல பேசுங்க. பொருளியல் அறிமுகம் சொல்லக்கூடிய பாட்டுல இந்த எல்லா விஷயத்தையும் பேசிக்கிறோம். அடுத்தது இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒன்றே ஒரு விஷயத்த மீதி இது ஒன் டே ரிவிஷன் மட்டும்தான் மீதி. ஒன் டே ரிவிஷன் சொன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்தேன். நான் ஒரு டியூட் ஒன்று கொடுத்திருக்கிறேன், பொருளியல் அறிமுகத்துக்கு செப்பரேட்டான டியூட். அப்ப அந்த டியூட்டை வச்சு இந்த எல்லா விஷயத்தையும் மறு ஒரு நாள்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நான் கிட்ட 4 செஷன்ல தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். எல்லா விஷயத்தையும் இது எல்லாத்தையும் அந்த டியூட்டை பேஸ் பண்ணி ஒரு நாள்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அந்த டியூட்ல fill in the blank சீக்கிரம் சொன்னா அதை நாங்க அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போவோம். அப்ப அது மட்டும்தான் இந்த அறிமுகத்தை ரிமைன் ஆகிக்குது. அதுவும் இந்த வீக்குகளுக்கு இன்ஷால்லா நடக்கும். அப்படி நடந்தேன்னு சொன்னா பொருளியல் அறிமுகம் ஃபுல் கம்ப்ளீட். சரியா? அப்ப அடுத்ததுதான் யூனிட் 1 2வது பார்ட் உற்பத்தி சாத்திய வழி. அதான் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம், உற்பத்தி சாத்திய வழி. சரியா? அப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் உற்பத்தி சாத்திய வழி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்னேன். உற்பத்தி சாத்திய வழி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்னேன். உற்பத்தி சாத்திய வலையுள்ளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பார்ட் 2ல கேட்கல. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கல. ஏனென்றா பொதுவாவே பாஸ் பேப்பரோட வளமை இல்லாட்டி பொதுவாவே கொஸ்டின்ஸ் வரக்கூடிய மெத்தட வளமை தான் யூனிட் 1 மட்டும் வச்சு ஒரு பார்ட் 2 கேள்வி கேட்பான். தனி ஒரு பார்ட் 2 கேள்வி கேட்பான். பார்ட் 2ல ஆன பார்ட்ல முதலாவது கேள்வி இந்த கேள்வியா தான் நீக்கும். யூனிட் 1 பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நீக்கும். அப்ப யூனிட் 1ல ஆன பார்ட்ல உங்களுக்கு தனி ஒரு கேள்வி கேட்கலும். அப்ப அந்த ஆனப்பாட்டுல தனியொரு முதலாவது கேள்வியில மொத்த கேள்விக்கும் 20 மார்க்ஸ் தருவான். மொத்த கேள்விக்கும் 20 மார்க்ஸ் தருவான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த இடத்துல
டிபிசி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் வச்சு, உற்பத்தி சாத்திய வழின்னு சொல்லக்கூடிய பாடத்தை மட்டும் வச்சு 20 மார்க்ஸுக்கும் கேள்வி எடுக்க இருக்கு. அவை கேள்வி வந்த போறோம் நாங்க யோசிச்சப்படாது. கேள்வி வந்த போறோம் எங்களுக்கு மறு என்ன செய்யலாம், வழக்கு தொடரையலாம். நீங்க 3 விஷயம் ஒரு யூனிட் 1 உங்களுக்கு 3 பாட்டு இருக்குது, அதுல ஒரு பாட்டை மட்டும் வச்சு நீங்க குட்டிகளை பீக்கிறீங்க ஏன்னு சொல்லி கேள்வி கேட்க இயலாம். ஏன்னா கேள்வி பேப்பர் எடுக்கிறது அவங்ககிட்ட டிசிஷனை பேஸ் பண்ணி. அதனால இதுக்கு சாத்தியமே இருக்குது 20 மார்க்ஸுக்கும் பிபிசி கேள்வி கேட்கணும். அப்படி இல்லாட்டி வளமையா கேட்கிற மாதிரி 8 மார்க்ஸுக்கு 4 மார்க்ஸுக்கு சம்டைம் 12 மார்க்ஸுக்கும் கேட்கு. 20ல 12 முக்கா பகுதி கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதி இல்லாம அதையும் கூட அமௌண்டான ஒரு கேள்வி பிபிசியில கேட்க இயலும். சரியா? சேம் டைம் எம்சிக்யூஸ்ல பொதுவாக எம்சிக்யூல ஒரு 5வது இல்லாட்டி 7வது ஒவ்வொரு பேப்பரை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வரும். 5வது 1 முதல் 5 வரைக்கும் அல்லது 1 முதல் 7 வரைக்கும் ஆன கொஸ்டின்ஸ் பொதுவாகவே முதலாவது யூனிட்டை பேஸ் பண்ணதான் வரும். பொதுவாகவே முதலாவது யூனிட்டை பேஸ் பண்ணதான் வரும். அப்ப அந்த இதுலயும் 7 கொஸ்டின்ஸ் உற்பத்தி சாத்திய வலையை வச்சு கேட்கலும். அப்படி இல்லாட்டி குறைஞ்சது 5 கொஸ்டின்ஸ் உற்பத்தி சாத்திய வலையை வச்சு. அப்ப 5 கொஸ்டின்ஸுக்கு டோட்டலா அவனுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். இதுல ஒரு 12 மார்க்ஸுக்கு கேட்டேன்னு வச்சா இதுக்கு பிரிச்சு பார்த்தா அவனுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப கிட்டத்தட்ட 11 மார்க்ஸ் அல்லது மேக்சிமம் போனா ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட உங்கள்கிட்ட பார்ட் 2 ஒரு கொஸ்டின்ஸை பார்ட் 2லயும் பார்ட் 1 கொஸ்டின்ஸையும் வச்சு கேட்க. சரியா? அப்ப சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு ஒரு விஷயம் சிலவங்க யோசிச்சாலும் நான் பார்ட் 1ல 1வது கேள்வி சாய்ஸ் பண்றல தானே, சரி பார்ட் 2ல 1வது கேள்வி சாய்ஸ் பண்றல தானே, பார்ட் 1ல 1வது கொஸ்டின்ஸ் நாங்க சாய்ஸ் பண்றல தானே, அப்ப எங்களுக்கு உற்பத்தி சாத்திய வலை தேவையில்ல தானே என்று சொல்லி யோசிக்க இயலும். சரியா? அப்படி யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம். பார்ட் 2ல உங்களுக்கு சாய்ஸ் பண்ணதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனா பார்ட் 1ல 5 எம்சிக்யூக்கும் சாய்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இல்ல. 50 எம்சிக்யூக்கு நீங்க 50ஐயும் செஞ்சே ஆகணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல, தெரிவு செய்யறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. அப்ப அதனால 5 எம்சிக்யூஸ் வச்சு உங்களுக்கு மொத்த உற்பத்தி சாத்திய வலையை கவர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கணும். அதனால 5 எம்சிக்யூஸுக்காக வேண்டி சரி உற்பத்தி சாத்திய வழி டோட்டலையும் நீங்க படிக்க வேண்டியதான் ஆகும். சரியா? அப்ப அது உங்களுக்கு பெரிய ஒரு கன்செப்ட் இல்ல, சின்ன விஷயம் தான். உற்பத்தி சாத்திய வழின்றது ஆக ஈஸியான பாடம். நிறைய பேருக்கு நான் சொன்ன நம்ம ஃபெஸ்டிகே புழுறதான் இந்த பாடம். யூனிட் 1ல ஃபெஸ்ட் பாடமே போட்டிக்கிறேன் தானே, அதனால நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கே. ஓகே? அப்ப நாங்க ஒரு வித்தின் 2 கிளாஸ், இந்த கிளாஸும் இன்னொரு கிளாஸ் உள்ளுக்கும் சேர்த்து ஓவராலா ஃபுல் பாடத்தையும் முடிச்ச கவர் பண்றோம். அதுவும் ஃபெஸ்ட்ல இருந்தே லாஸ்ட் மட்டுக்கும் தெளிவாக ஒவ்வொரு பாயிண்டையும் தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்க இந்த விஷயத்தை பேசி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற எப்படின்னு சொல்லி தான் எங்களோட கிளாஸ்ல பேச. அப்ப உற்பத்தி சாத்திய வழி நாங்க இந்த 2 கிளாஸுக்குள்ளுக்கு டோட்டலா ஃபுல்லா கிளியர் கட்டா பேசுறதுக்கு ட்ரை பண்ணோம். 2 கிளாஸுக்குள்ளுக்கு மேக்சிமம் முடியும். சரியா? அப்ப இன்றைக்கு அதோட முதலாவது கிளாஸ். சரியா? உற்பத்தி சாத்திய வழி. தலைவு போடுங்க, உற்பத்தி சாத்திய வழி. உற்பத்தி சாத்திய வழி. அடுத்தது உங்களுக்கு ஒரு டியூட் ஒன்று தந்திக்கிறேன். 2 டியூட் போட்டிக்கிறேன். 2 டியூட் போட்டிக்கிறேன். ஒன்று கைட போட்டிக்கிறேன். கைட் உற்பத்தி சாத்திய வழியில 1.8 and 1.9 ரெண்டும் தான் கைட் பார்ட். முதலாவது தேர்ச்சி மட்டத்துல முதலாவது பாடத்துல 8வது தேர்ச்சி மட்டமும் 9வது தேர்ச்சி மட்டமும் தான் உற்பத்தி சாத்திய வழி. சோ அந்த விஷயத்துல கூட இன்க்ளூட் பண்ண எல்லா விஷயத்தையும் பிடிஎஃப் பண்ணி ஒரு பிடிஎஃப் போட்டிக்கிறேன். சேம் டைம் செப்பரேட்டா என்னோட கிளாஸ் நோட்ஸ் ஒரு பிடிஎஃப் பண்ணி போட்டிக்கிறேன். 2 லீக்கிற விஷயமும் சம்பூர்ணமா ஒன்றே தான். அதனால ஒரு விஷயத்தை பார்த்தா உங்களுக்கு தாராளமா போதும். அப்ப என்னோட கைட்லயே டியூட் கிட்டத்தட்ட 24 பக்கம் தான் நீக்குது. அப்ப உங்களுக்கு ஓணுமெண்டா 24 பக்கமும் சிறுசிதான பேஜ். அப்ப 2 பேஜ ஒன்று காக்கி, அதாவது 2 பேஜ் இப்படி ஓணுமெண்டா உங்களுக்கு ஒரே A4 தாள்ல இப்படி 2 பக்கமும் வாரமா அடிக்க. அப்படி அடிச்சா உங்களுக்கு மேக்சிமம் எத்தனை பக்கம் வருமெண்டா, எத்தனை தாள் வருமெண்டா ஒரு 6 தாள் தான் வரும். ஒரு 6 தாள் தான் வரும். நீங்க கலர் பிரிண்டிங்கே எடுத்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 150 ரூபாய் தான் கொஸ்ட் போகும். கலர் பிரிண்ட் எடுத்தா, கலர் பிரிண்ட் தேவையல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தா ஒரு 60 ரூபாய் தான் கொஸ்ட் ஆகும். அதனால அந்த பிடிஎஃப் கட்டாயம் பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு உற்பத்தி சாத்திய வழி படிக்கிறது கஷ்டம். ஓகே? ஓகே, உற்பத்தி சாத்தியம். இந்த சாத்தியம் என்றா என்ன? சாத்தியம் சாத்தியம் என்றா என்ன? சாத்தியம் என்று சொன்னா கிட்டத்தட்ட சாத்தியம் என்று சொன்னா ப்ராபபிள். நாங்க சொல்லுவோம் சாத்தியம் ப்ராபபிள், நடக்க ஏழும். நடக்க ஏழுமான விஷயத்துக்கு தான் நாங்க சாத்தியம் என்று சொல்றோம். உதாரணமா இந்த விஷயத்தை நீங்க அடிக்கடி ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கன்செப்ட அடிக்கடி ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா
ஸ்கூல்ல நீங்க படிக்கிற லெவல பார்த்துட்டு உங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் நடக்கும் தானே. ஸ்கூல்ல டேர்ம் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம் முடியக்கூடிய உதாரணம் 1ஆம் டேர்ம் 2ஆம் டேர்ம் 3 டேர்ம் போய் ஒரு கிரேட்ல உதாரணமா 2ஆம் டேர்ம் முடியக்கொள்ள இல்லாட்டி 3ஆம் டேர்ம் முடியக்கொள்ள பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. எல்லா ஸ்கூல்லையும் அப்படித்தானே பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க போல அங்க யாரு வருவாங்க? உங்களோட ரிசல்ட்ஸை பாக்குறதுக்கு, உங்களோட அடைவு மட்டங்களை பாக்குறதுக்கு, உங்களோட அடைவு மட்டங்கள் தொடர்பான தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் வருவாங்க. சரி, கேட்கறதுக்கு பேரண்ட்ஸ் வருவாங்க. அது கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் ரெடியாகி இருப்பாங்க. சோ அந்த டைம்ல நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஷயத்த. அந்த டீச்சர் சொல்லுவாங்க, உங்களோட புள்ள இப்படியே போனா, இதே ட்ரைல போனா உங்களோட புள்ளைக்கு ஒரு 2AB எடுக்க ஏழுமாகும், 2AB எடுக்க ஏழுமாகும் என்று சொல்லுவாங்க. சில டீச்சர் சொல்லுவாங்க, உங்களோட புள்ள இப்படியே போனா 3W எடுக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படவாகும் என்று சொல்லுவாங்க. கஷ்டப்படவாகும் இல்லாட்டி மேக்சிமம் போனா உங்களோட புள்ளைக்கு இவ்வளவு தான் எடுக்க ஏழும் என்று சொல்றோம். அந்த ஏழும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாங்க என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். ஏழும், இவ்வளவுதான் ஏழும், இவ்வளவுதான் ஏழும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்றோம். அந்த இவ்வளவுதான் ஏழும், எங்களால மேக்சிமம் அவ்வளவுதான் போக ஏழும் என்றதுக்கு தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு பேரு தான், தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, சாத்தியம். என்ன சாத்தியம்? இந்த சாத்தியம் தொடர்பான விஷயம் இன்னும் தெளிவாக வரும் யூனிட் 5ல. பேரின பொருளாதாரத்தை இன்னும் தெளிவாக ஒரு வர்த்தக சகடோட்டத்துல நாங்க இதை விட தெளிவாக இந்த பாடத்தை பேசுவோம். அப்ப அந்த இடத்துல ஒரு கன்செப்ட், அந்த இடத்துல வார விஷயம் தான் சாத்தியம். அந்த ஏழும், உங்களால மேக்சிமம் ஏழும், அதுக்குதான் நாங்க சொல்ற சாத்தியம். அவ சொல்லுவாங்க இதே. அப்ப அவங்களோட அர்த்தம் என்ன? நீங்க ட்ரை பண்ற அதே மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு போனா 2026ல நீங்க எக்ஸாம் செய்வீங்க. அப்படிலாட்டி 2026ல 2027ல நீங்க எக்ஸாம் செய்வீங்க. சோ அந்த டைம்ல உங்களுக்கு மேக்சிமம் சாத்தியம், அந்த ப்ராபபிள் உங்களுக்கு அடைய ஏழும் ஒரு 2AB என்று சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் தான். அப்ப இதுதான் சாத்தியம், உங்களால ஏழுமான சாத்தியம். உங்களோட மேக்சிமம் அதே மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா, இந்த புள்ள இன்னும் கொஞ்சம் நேரத்தை கூட்டி கொடுத்தா, இன்னும் கொஞ்சம் உழைப்பு கூட்டி கொடுத்தா, இன்னும் கொஞ்சம் டைமை கூட்டி கொடுத்தா, தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் பண்ணினா, ஊரு சுத்துறத கொஞ்சம் குறைச்சி கிளாஸுக்கு டைம் கொடுத்தேன்னு சொன்னா இந்த புள்ள டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல 10 உள்ளுக்கு வரும் என்று சொல்லுவாங்க. இதுக்கும் சாத்தியம் தான் சொல்லுவோம். அப்ப இந்த புள்ள தன்னை ட்ரைய கூட்டினா இந்த இடத்துக்கும் புகையிலும் என்றுதான் சொல்லுவாங்க. அப்ப இதுதான் சாத்தியம் என்று சொல்றோம். இது நாங்க எப்படி பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தோம். ஒரு புள்ளட சாத்தியம், ஒரு புள்ளட சாத்தியம். இதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் சாத்தியம் ஈகுது, ஒரு நாட்டுக்கும் சாத்தியம் ஈகுது. எதுல? உற்பத்தியில ஒரு நாட்டுக்கும் சாத்தியமான அளவு ஒன்றே ஈகுது. உதாரணமா ஸ்ரீலங்கா எடுத்தா, ஸ்ரீலங்கா நாட்டுக்கும் ஏழுமான அளவு ஒரு உற்பத்தியில இவ்வளவுதான் மேக்சிமம் 7 சொல்லக்கூடிய ஒரு அளவு ஈகுது. அப்ப அந்த அளவுக்கு தான் சொல்ற உற்பத்தி சாத்தியம் என்று சொல்ற. உற்பத்தி சாத்தியம். உதாரணமே இலங்கை 2025ல நிறைய அனர்த்தங்களை ஃபேஸ் பண்ணத்தானே. வெள்ளம், அதே மாதிரி நிறைய அனர்த்தங்களை இலங்கை ஃபேஸ் பண்ண, அதே மாதிரி ஜனாதிபதி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அப்ப அந்த பிரச்சனையில எல்லாத்தையும் சேர்த்து 2025ல அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. வைப்போம் உதாரணம் 2025 அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. டிசம்பர் 26 தானே. அப்ப டிசம்பர் 26ஆம் தேதி அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இதே மாதிரி கட்டம், இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் 2026லயும் வரும் என்று சொன்னா. ஏன்னா இப்பயும் 2026ல 28ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி மறு அதே மாதிரி ஒரு காலநிலை வரலாம் என்று காலநிலை எதிர்வு கூறுதார்கள் கூறிக்கிறாங்க. எனக்கு அப்படி ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. சரியா? அப்ப அதனால அவங்க சொல்றாங்க, அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க, இதே சிச்சுவேஷன்ஸ் 2026லயும் வரும் என்று சொன்னா இலங்கை நாடு அரிசி உற்பத்தியில, எக்ஸாம்பிள் அரிசி உற்பத்தியில ஒரு மேக்சிமம் இலங்கை நாடு பெய்தா ஒரு 800 மில்லியன் கிலோ தான் ப்ரொடக்ஷன் செய்யும் என்று சொல்றாங்க. எவ்வளவு? 800 மில்லியன் கிலோ தான் ப்ரொடக்ஷன் செய்யும் என்று அந்த ஆண்டறிக்கைகள் இல்லாட்டி அந்த அறிக்கைகள் புள்ளி விவரங்கள் சொல்லுது. இவ்வளவுதான் மேக்சிமம் இருக்கும். அப்ப இந்த இயலுமை, இந்த உற்பத்தியில இருக்கக்கூடிய மேக்சிமமான சாத்தியத்துக்கு தான் நாங்க சொல்றோம் உற்பத்தி சாத்தியம் என்று சொல்றோம். அந்த சாத்தியத்தை ஒரு வரைபடம் மூலம் காட்ட போறோம். ஒரு புதிய வரைபடம் மூலம் காட்ட போறோம். நாங்க நிறைய வரைபடம் பேசிக்கிறோம். யூனிட் 2ல கேள்வி வரைபடம் பேசிக்கிறோம், நிரம்பல் வரைபடம் பேசிக்கிறோம், சந்தை சமநிலை வரைபடம் பேசிக்கிறோம்.
அங்க உற்பத்தி சாத்திய சரி உற்பத்தி செலவு கோட்பாட்டுல நிறைய வரைபடம் பேசுவோம், நிறைய கிராஃப் பேசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கிராஃப்ல இந்த சாத்தியத்தை நாங்க காட்ட போறோம். அதை காட்டுறதுதான் உற்பத்தி சாத்திய வழி. அதை காட்டுறதுதான் உற்பத்தி சாத்திய வழி. அப்ப இந்த சாத்தியம் எதை சொல்லும்? இந்த சாத்தியம் எதை சொல்லும் என்றா நாட்டிட நிலைமையை சொல்லும். நல்லா நினைச்சுக்கோங்க, நாட்டிட நிலைமையை சொல்லும். ஒரு நாடு எந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருக்குது, நாடு முன்னேறி கொண்டு இருக்குதா, போன வருஷ சாத்தியத்தோட போன வருஷ சாத்தியத்தோடு இந்த வருஷ சாத்தியத்தை நாங்க ஒப்பிடக்கொள்ள எங்களுக்கு விளங்கும் இந்த நாடு டெவலப் ஆன முறையில பேச்சு கொண்டிருக்குது. போன வருஷ சாத்தியத்தோடு இந்த வருஷ சாத்தியத்தை ஒப்பிடக்கொள்ள விளங்கும் இந்த நாடு எதிர்காலத்தை பின்னுக்கு போகிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சாத்திய வச்சு அதை அடையாளப்படுத்திடும். சோ அந்த அடையாளப்படுத்துதல் சிலவற்றை நாங்க பேசிட்டோம் என்று சொன்னா உற்பத்தி சாத்திய வலை கம்ப்ளீட். உற்பத்தி சாத்திய வலை என்ன, அது எப்படி வரும், அதை வச்சு நாங்க என்னென்ன விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடும், அது உற்பத்தி சாத்திய விலையை வச்சு என்னென்ன விஷயங்களை வச்சு நாட்டோட நிலைமைகள் அடையாளப்படுத்திட்டோம் என்று சொன்னா உற்பத்தி சாத்திய வலைன்னு சொல்லக்கூடிய பாடம் முடியும். சிம்பிளான விஷயம். 1-2 கிராஃப் வரும், அந்த கிராஃப் வரைஞ்சு கொள்ளத்துக்கு தெரிஞ்சிருந்தா உற்பத்தி சாத்திய வலை கம்ப்ளீட். ஓகே, அப்படிதான் உற்பத்தி சாத்தியம். உற்பத்தின்னு சில உதாரணமா மேக்சிமம் எவ்வளவு செய்ய இயலும் ஒரு ப்ரொடக்ஷன், அதை நாங்க காட்டுறதுதான் உற்பத்தி சாத்திய வலை. சரியா? இப்ப உற்பத்தி சாத்திய வலையை நாங்க ஒரு கிராஃப் தான் காட்டுறோம். நான் ஆல்ரெடி முதல் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். ஒரு கிராஃப் வரையக்குள்ள மேத்தமெட்டிக்கல் ரீதியா 2 அச்சு தானே இருக்கும். என்ன இருக்கும்? 2 அச்சு தானே இருக்கும். முதலாவது y அச்சு, சரியா? முதலாவது y அச்சு, ரெண்டாவது நாங்க சொல்லுவோம் x. சரி, இது x y அச்சு, இது x அச்சு. 2 அச்சு தான் நீக்கி மொத்தமாவே கிராஃப்ல 2 அச்சு தான் நீக்கிது. ஒன்று y அச்சு, அடுத்து x அச்சு. இதை விட ஒரு வித்தியாசமான கிராஃப் வந்து ஸ்ரீலங்கால இல்ல. மேக்சிமம் கிராஃப்ல வரைகள் 2 அச்சு தான். அப்ப இந்த உற்பத்தி சாத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க வலையில காட்டணும் என்றா எங்கள்கிட்ட எத்தனை உற்பத்தி இருக்கணும்? ஏன்னா நாங்க உற்பத்தி சாத்தியத்தை தான் வலையில காட்ட போறோம். நல்லா நினைச்சோம், உற்பத்தி சாத்தியத்தை தான் வலையில காட்ட போறோம். உற்பத்தி சாத்தியத்தை வலையில காட்டணும் என்றா உற்பத்தி தானே காட்ட போறோம். அப்ப மேக்சிமம் எங்கள்கிட்ட 2 உற்பத்தி தான். ஏன்னா 3-4 உற்பத்தி இருந்தா எங்களுக்கு இப்படி கிராஃப் கொண்டு வரையலாம். இப்படி கிராஃப் கொண்டு இல்ல, இது வந்து கிராஃப் அல்ல, இது வந்து புல்லு. சரி, எப்படி ஒரு கிராஃப் வரையலாம்? மேத்தமெட்டிக்கல் ரீதியா இப்படி ஒரு கிராஃப் வரையலாம். மேத்தமெட்டிக்கல் ரீதியா கிராஃப் வரையிறா 2 விஷயத்தை இன்க்ளூட் பண்ண ஒரு கிராஃப் தான் வரையணும். அப்படி இல்லாட்டி அது வந்து டிராவிங் வரைபடமாக மாறும். சும்மா வருது டிசைனா அது மாறும். அப்படி இல்லாம வலைன்னு சொன்னா இந்த 2 விஷயம் தான் காட்டிடும். அப்ப இதனால நம்ம உற்பத்தி சாத்தியம் வலை ஒரு நாட்டுக்கு வரையக்கொள்ள முதலாவது எடுக்கோல் எடுக்கிறோம். 2 உற்பத்தி தான் காணப்படும். எத்தனை? 2 உற்பத்தி தான் காணப்படும். நல்லா நான் வச்சுக்கோங்க, நான் போன கிளாஸும் சொல்லி தந்தேன். ஒரு சிட்டு, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட யூனிட் 1 to யூனிட் 5 வரைக்கும், கிரேட் 12 கூடிய 1வது யூனிட்ல 5வது யூனிட் வரைக்கும் எல்லா தலைப்புகளும் சிற்றின பொருளியல் என்ன கருக்கள். எப்படி? சிற்றின பொருளியல் என்ன கருக்கள். அப்ப சிற்றின பொருளியல் என்ன கரு என்று சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கை வந்து ஆக குறவு. அது ஏன் குறவு என்று ஒரு பிராக்டிக்கல் நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட நான் பேப்பர் கிளாஸ்ல விளங்கப்படுத்தினேன். சோ அதனால நம்பிக்கை குறவு. ஆனா இந்த விஷயமும் எக்கனாமிக்ல தேவை. எக்கனாமிக்ல முடிவெடுக்கணுமெண்டா, எக்கனாமிக்ல ஒரு நாட்டோட நிலைமையை காட்டணுமெண்டா, எக்கனாமிக் ஒரு விஷயத்த சொல்லணுமெண்டா சிற்றின பொருளியலும் தேவை. அப்ப பொய்ய உண்மைமாய் செல்றதுக்கு நாங்க சில விஷயங்களை யூஸ் பண்றோம் என்று நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அதுல ஒரு விஷயம் தான் எடுக்கோல். இது சிலபஸ் அல்ல, இது உற்பத்தி சாத்திய வழியோட தொடர்பு பட்ட விஷயம் அல்ல, ஒரு எடிஷனலான விஷயம். எடுக்கோல் எடுக்கிறோம் என்று சொல்லி தந்தோம். எடுக்கோல் என்றா இப்படி இருந்தா இப்படி நடக்கும். உதாரணமே, இன்றைக்கு நாங்க ட்ரை பண்ணினா நாளைக்கு பாஸ் ஆகுவோம், இன்றைக்கு நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணினா நாளைக்கு நான் ரேஸ்ல 1வது வருவேன். அப்ப அப்படி சில விஷயம் தான், இது செஞ்சாதான் இது நடக்கும் என்று, இது செஞ்சாதான் நடக்கும். அந்த இந்த செஞ்சாதான் செல்றதுக்கு நான் எக்கனாமிக்ல சொல்றோம். ஒரு அதுக்கு எக்கனாமிக்ல செல்ற பேர் தான் எடுக்கோல் என்று சொல்லக்கூடிய விஷயம். அப்ப எடுக்கோள்களை வச்சுதான் நாங்க சிற்றின பொருளியல் கூற்றுக்களை எக்கனாமிக்ல உண்மைப்படுத்துறோம். சரி, எக்கனாமிக்ல உண்மைப்படுத்துறோம். அப்படி சிற்றின பொருளியல் கூற்றுக்களை எடுக்கோள்களை வச்சுதான் நாங்க அதை தீர்மானங்களுக்கு பயன்படுத்துறோம்.
சோ அதனால் இதுவும் ஒரு சிற்றின பொருளியல் கூற்று தான். உற்பத்தி சாத்திய வலை அதுவும் 1வது யூனிட்ல இருந்து 5வது யூனிட்டுக்கு உட்லிகிற ஒரு பாட் தான் சிற்றின பொருளியல் கூற்று. அதனால அதுவே நாங்க சில எடுக்கோள் எடுக்கிறோம். இந்த கிராஃப வரைகிறதுக்கு அதுல 1வது எடுக்கோள் 2 உற்பத்தி தான் ஸ்ரீலங்கால செய்யற, 2 உற்பத்தி தான் செய்யற. அப்படின்ற அர்த்தம் என்னடா, மொத்த ஸ்ரீலங்காவும் சேர்ந்து செய்யறது 2 ப்ரொடக்ஷன். இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? இது நடக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்குதான்னு கேட்டா 100க்கு 0% கூட இல்ல சாத்தியம். அதாவது 0.001 கூட இல்ல, 0.001% கூட இல்ல. அதாவது இந்த சிச்சுவேஷன் உற்பத்தி சாத்திய வழின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடைமுறைக்கு 0.001% கூட பொருத்தம் இல்லை. ஏனென்றா நாங்க இங்க 1வது எடுக்கோள் எடுக்கிறோம், 2 ப்ரொடக்ஷன் தான் நாட்டுல செய்யப்படுதுன்னு சொல்லி. எங்கேயாச்சும் ஒரு நாட்டை செல்லுங்க, அந்த நாட்டுல 2 ப்ரொடக்ஷன் தான் செய்யறேன்னு சொல்லி சொல்லிடுமா? ஏலாம். உதாரணங்களை இப்ப எனக்கிட்ட எடுத்தாங்க, உங்களோட ஒரு போன்ட பார்வை எடுத்தா எத்தனை ப்ரொடக்ஷன் விளங்குது? ஒயிட் போர்டு ஒரு ப்ரொடக்ஷன், இந்த செவர் ஒரு ப்ரொடக்ஷன், இந்த மார்க்கர் ஒரு ப்ரொடக்ஷன், இந்த டிஷர்ட் ஒரு ப்ரொடக்ஷன், ஒச் ஒரு ப்ரொடக்ஷன், போன் ஒரு ப்ரொடக்ஷன், எத்தனை வகையான ப்ரொடக்ஷன் நீக்குது. அப்போ ஒரு நாடு, இந்த அர்த்தம் என்னண்டா, ஸ்ரீலங்கா அளிக்கக்கூடிய நாடு, ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய நாடு தான் எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணி 2 ப்ரொடக்ஷன் தான் செய்யுது. எக்ஸாம்பிள் ஒயிட் போர்டும் மார்க்கரும் மட்டும். ஒயிட் போர்டு மார்க்கரை மட்டும் வச்சு ஸ்ரீலங்கா ஓடேலுமா? பசி வந்தா ஒயிட் போர்டை மார்க்கரையும் தின்னேலுமா? உடுப்பு தேவைப்படக்கூட ஒயிட் போர்டை மார்க்கரை முடிக்கலுமா? இல்ல. அதனால 2 ப்ரொடக்ஷன் செய்யற நாடு, 2 ப்ரொடக்ஷனை மட்டும் செய்யற நாடு உலகத்துல இல்லை. ஆனால் உற்பத்தி சாத்திய வலை உலகத்துக்கு பொருத்தமே இல்லை. ஆனால் நாங்க படிக்கிறோம் எக்கனாமிக்ல இருக்கிறதுனால. ஓகே, அப்ப அது 1வது எடுக்கோள் 2 ப்ரொடக்ஷன் தான் செய்யறோம். ஏன் 2 ப்ரொடக்ஷன் செய்யறோம் எடுக்கோள் எடுக்கிறோம்? ரீசன் என்ன? ரீசன் நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு. ரீசன் என்னடா, எங்களோட உற்பத்தி சாத்திய வலையில 2 ப்ரொடக்ஷன் தான் காட்டேது. 10 ப்ரொடக்ஷன் காட்டியிருந்தா 10 ப்ரொடக்ஷன் சரி எடுக்கோள் எடுத்திப்போம். பட் 10 ப்ரொடக்ஷன் ஒரு கிராஃப்ல காட்டேலே. கிராஃப்ல காட்டேலும் எக்ஸும் வையும் மட்டும் தான் 2 அச்சு தான் நீக்கி. அதனால 2 ப்ரொடக்ஷனை தான் எங்களுக்கு காட்டேலும். இதனாலதான் நாங்க எடுக்கோள் எடுக்கிறோம். 2 ப்ரொடக்ஷன் தான் எக்கனாமிக்ல செய்யப்படுதுன்னு சொல்லி 1வது எடுக்கோள் அதுதான். 2வது எடுக்கோள் நாங்க எடுக்கிறோம். சாத்தியம் என்று சொன்னா என்ன? சாத்தியம் என்று சொன்னா மேக்சிமம் தானே. சாத்தியம் அர்த்தம் மேக்சிமம். உப்பரிமா ட்ரை பண்ணினா இந்த ரிசல்ட்ஸ்க்கு போய்த்துடுவாரு, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10க்கு வந்துடுவாரு. இல்லாட்டி இந்த இப்ப சிச்சுவேஷன்ல இதே மேக்சிமம் ட்ரை பண்ணினா 2AB போய்த்துடுவாரு. இன்னும் கூட எஃபர்ட் போட்டா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 10 போய்த்துடுவாரு. அப்படின்னு அர்த்தம். சாத்தியம் என்ற அர்த்தம் மேக்சிமம். எங்கள்கிட்ட ஏழுமான விஷயத்தை உப்பரிமா ட்ரை பண்ணி நாங்க ஈகக்கூடிய விஷயத்தை உப்பரிமை யூஸ் பண்ணினா எடுக்கக்கூடிய அவுட்புட், எடுக்கக்கூடிய விளைவுக்கு தான் நாங்க சொல்லுவோம் சாத்தியம் என்று சொல்லுவோம். சாத்தியம் இல்லைங்க. உதாரணமா நீங்க உப்பரிமை கிளாஸஸ் போயிட்டு உப்பரிமை ட்ரை பண்ணினாதான் உங்களுக்கு 3A வரும். ஒருத்தர் செல்ல நினைப்பேன். அதுதான் சாத்தியம் என்று சொல்லுவோம். சாத்தியம் என்று அர்த்தம் மேக்சிமம் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும், மேக்சிமம் ட்ரை பண்ணணும் எல்லாத்தையும். அதை வச்சு அடைகிறதுக்கு பேர் தான் சாத்தியம். அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வலையில காட்டுறதும் அதே கன்செப்ட் தான். அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம், மேக்சிமம் உப்பரிமை மரோ கதையில உப்பரிமை யூஸ் பண்ணுவோம். உப்பரிமை யூஸ் பண்ணினால்தான் எங்களோட ப்ரொடக்ஷன் சாத்தியத்தை காட்டிடும். அப்ப நாங்க 2வது எடுக்கோள் எடுக்கிறோம். சாத்தியம் வரைய போத நாங்க வளங்களை பூரண உற்பத்தி என்ன, பூரண உற்பத்தி அதே மாதிரி பூரண வேலை வாய்ப்புல பயன்படுத்துறோம். 2வது எடுக்கோள் பூரண வேலை வாய்ப்புல பயன்படுத்துவோம். சம்டைம் உங்களுக்கு டவுட் ஆயிக்கும், இந்த பூரண உற்பத்தின்னா என்ன, பூரண வேலை வாய்ப்பு என்ன டவுட் ஆயிக்கும். அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்றோம். போக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். ஓகே, நான் ஒன்றா சொல்லித்தாரு. 3வது கன்செப்ட், இதுல பூரண உற்பத்தின செலுத்து வாருன்னு இல்ல அது பின்னாடி சொல்லித்தாரு. இந்த எடுக்கோள் 2வது எடுக்கோள். 3வது விஷயம், நாங்க டெக்னிக் யூஸ் பண்றேன்டா, அது டெக்னாலஜி, நாங்க ஏதாச்சும் தொழில்நுட்பம் யூஸ் பண்றேன்டா, அதையும் நாங்க மேக்சிமம் யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணி அடையலுமான விஷயம் தான் சாத்தியத்துல காட்டுறோம். அதனால இங்க தொழில்நுட்பமும் நிலையானது என்று எடுக்கும். தொழில்நுட்பமும் பூரணமாக நிலையாக பயன்படுத்துறோம் எடுக்கிறோம். பூரணமாக நிலையாக பயன்படுத்துவோம். சரியா? இந்த 3 எடுக்கோல நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும், ஹைலைட் பண்ணி நினைவு வச்சுக்கொள்ளணும். இந்த உற்பத்தி சாத்திய வலை என்று சொல்லக்கூடிய கன்செப்ட்
நாங்க யாருக்கு வரைகிறோம் என்று சொன்னா ஒரு நாட்டுக்கு தான் வரைகிறோம். யாருக்கு? ஒரு நாட்டுக்கு தான் வரைகிறோம். ஒரு நாட்டுக்கு. உற்பத்தி சாத்திய வழின்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு சந்தைக்கும் வரையிடும், ஒரு மார்க்கெட்டுக்கும் வரையிடும். உற்பத்தி சாத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு தனி நபருக்கும் வரையிடும். எங்களோட சாத்தியத்தையும் எங்களுக்கு கிராஃப்ல வரைஞ்சு பார்க்கலும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கும் வரையிடும். அதாவது ஒரு விலங்கை வச்சும் வரையிடும். எல்லாத்துக்கும் உற்பத்தி சாத்தியம் சொல்லக்கூடிய விஷயம் வரையிடும். ஆனா எங்களோட சிலபஸ்ல இருக்குது ஒரு நாட்டுக்கான உற்பத்தி சாத்திய வழி மட்டும்தான். ஓகேயா? ஒரு நாட்டுக்கான உற்பத்தி சாத்திய வழி மட்டும்தான் கிராஃப்ல சிலபஸ்ல இது எதுவுமே நாங்க பேசுறது இல்லை. அதை நல்லா நான் வச்சுக்கொள்ளணும். சம்டைம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் தரையிலும் ஒரு மார்க்கெட்ட உற்பத்தி வினைத்திறன் அதிகரிக்குது, ஒரு மார்க்கெட்டோட உற்பத்தி சாத்தியம் அதிகரிக்குது. இதை நீங்க எப்படி கிராஃப்ல காட்டுறீங்கன்னு சொல்லி சம்டைம் ஒரு கொஸ்டின்ஸ் வரையிடும். அப்ப அந்த டைம் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். ஒரு மார்க்கெட்டுக்கான உற்பத்தி சாத்திய வழி நாங்க இங்க வரைகிறது இல்லை என்று சொல்லி ஒரே பாயிண்ட் ஆன்சர் கொடுத்தா ஓகே. நீங்க அதுக்கு சாத்தியம், நீங்க சந்தையினுடைய உற்பத்தி சாத்திய வழி வரைஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட ஆன்சரை பிழை போட்டுட்டு போவார். ஏன்னா நாங்க உற்பத்தி சாத்திய வழி எங்களோட சிலபஸ் பதி வரைகிறது ஒரு நாடுன்றது தனி ஒரு விஷயம். நாங்க ஒரு தனிநபருக்கும் வரையில மட்டும் எங்க சிலபஸ்ல படிக்கிறோம் இல்ல வேணா. அப்ப ஒரு நாட்டுக்கு கொஸ்டின்ஸ் தந்தா மட்டும் நீங்க செய்யுங்க. சரியா? மற்றபடி உண்டுக்கும் நாங்க என்ன செய்யறல, உற்பத்தி சாத்திய வழியும் வரையிறல்ல. அது கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெசிபிக்கான ஒரு பாயிண்ட், கைட்லைன் இல்ல, டியூட்லைன் இல்ல, ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பாயிண்ட். ஓகே? அப்ப அந்த அடிப்படையில் தான் நாங்க உற்பத்தி சாத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்த வரைவோம். சரியா? அப்ப இந்த 3 எடுக்கோடு நாம ஒரு கிளியர் படிச்சுட்டு எப்படியே வரும் என்று சொல்லி சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தார். முதலாவது எடுக்கோள் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த 3 எடுக்கோள் கட்டாயம் எழுதி வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட், ஆக இம்பார்ட்டன்ட். சரி, இந்த 3 எடுக்கோள். முதலாவது எடுக்கோள் தான் என்ன எடுக்கோள்? 2 வகையான உற்பத்தி. நான் கிளியரா எனக்கு எழுது. 2 வகையான உற்பத்தி. இந்த உற்பத்தி சாத்திய வழி வரைகிறதுக்கான எடுக்கோள். இந்த வரையணும் வேண்டா, இந்த கிராஃப் வரையப்படணும் வேண்டாம். இந்த கிராஃப் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. புதுசா படிச்சவங்களுக்கு சம்டைம் இதை வச்சு கிராஃப் யோசிக்கவான கம்ப்ளீட் ஆகல. இந்த கிராஃப வரையணும் வேண்டாம். இந்த கிராஃப வரையணும் வேண்டாம். நாங்க கம்ப்ளீட்டா எங்களுக்கு சில எடுக்கோள்கள் தேவை. எடுக்கோள்கள் என்னன்னு சொன்னீங்க. அதுல முதலாவது எடுக்கோள் தான் ஒரு நாட்டுல செய்யப்படுற உற்பத்திகள் அளவு 2. மொத்த நாடும் சேர்ந்து, மொத்த ஜனாதிபதியும் சேர்ந்து, மொத்த அகமதி நான் சொல்லுவோம் பிரதமர் எல்லாம் சேர்ந்து, ஸ்ரீலங்காவுடைய எல்லா தரப்பினர்களும் சேர்ந்து, கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க தானே. 2 கோடி மக்களும் சேர்ந்து 65,610 சதுர கிலோமீட்டரையும் பயன்படுத்தி, அதேமாதிரி ஸ்ரீலங்காவுடைய எல்லா கேபிட்டலையும் பயன்படுத்தி, ஸ்ரீலங்காவுடைய எல்லா எம்ப்ளாயிஸ் 2 கோடி எம்ப்ளாயிஸையும் பயன்படுத்தி செய்யற ப்ரொடக்ஷன் அளவு 2. இதுதான் முதலாவது எடுக்கோள். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மண்டையில உப்பரிமை போட்டு போறோம் அந்த கான்செப்ட். அது விளங்காடி மத கான்செப்ட் போறல். ரெண்டாவது எடுக்கோள் என்னண்டா பூரண உற்பத்தி என் பூரண வேலை வாய்ப்பு. வளங்கள். ரெண்டாவது எடுக்கோள் என்ன? வளங்கள் பூரண உற்பத்தி பூரண வேலை வாய்ப்புல பயன்படுத்தப்படும். பூரண உற்பத்தி பூரண வேலை வாய்ப்புல பயன்படுத்தப்படும். இது என்ன பூரண உற்பத்தி பூரண வேலை வாய்ப்பு? பூரண உற்பத்தி பூரண வேலை வாய்ப்பு என்ன? எக்ஸாம்பிள் வைப்போம். இதுக்கு ஒரு சிம்பிள், இந்த கன்செப்டுக்கு மட்டும் நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நல்லா நினைச்சு இந்த எங்களை பாடத்தை படிச்சக்கொள்ள நாங்க ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான எக்ஸாம்பிள் எடுப்போம். ஏன்னா அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தனி எக்ஸாம்பிள்ல விளங்கப்படுத்தேலும், பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். பிராக்டிக்கல் சிச்சுவேஷனோட ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். சோ அந்த விஷயத்துல விளங்காட்டி திருப்பி கேளுங்க. விளங்கினா உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டிங் இருந்தா, உங்களுக்கு இன்னும் தெளிவானா இந்த கன்செப்டுக்கு கீழால் அந்த உதாரணத்தை பென்சிலால ரஃபா வரைஞ்சுக்கோங்க. பெரிய ஒரு சப்போர்ட் ஆயிக்கும். ஏன்னா உங்களுக்கு 2026க்கு இன்னும் 9 மாசத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்குது. 9 மாசம் 270 நாள். சரியா? 8ஆம் மாசம் நடந்தாலும் 8ஆம் மாசம் நடந்து 9 மாசம் ஸ்டார்ட்ல நடந்தாலும் கிட்டத்தட்ட அப்படியாகும், லேட் ஆகாம இருந்தால். சரியா? அதே மாதிரி 2026க்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 9 மாசமும் ஒரு வருஷமும் 9 மாசம் அவங்களுக்கு ஈக்குது. அவங்களுக்கு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஈக்குது 630 நாட்கள் ஈக்குது. 630 நாட்கள்ல மறந்துடும் இந்த விஷயம். அதனால மறக்காம ஈக்கொன்மெண்டா எக்ஸாம்பிள் கீழே வரீங்க. அதுதான் படிக்கிற மெத்தட். இல்லாட்டி மறந்துடும் பாருங்கள். என்னென்ன எக்ஸாம்பிள் தாரோன்னா அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் ஷோர்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குதான் சில டியூட்டர் பிரிண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. சரியா?
ஓகே, நாங்க வருவோம் பூரண உற்பத்தி பூரண வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்கு. ஓகே, இப்ப இதோட வகுப்பு ஒண்ணு வைப்போம். இது என்ன? இதோட வகுப்பு. இதுதான் நம்மளோட வகுப்பு. ஸ்கூல் பேசிக்கிறீங்க தானே எல்லாரும். சம்டைம் நீங்க ஏ லெவல் பிரைவேட்டா செஞ்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஓ லெவல் சரி பேசிப்பீங்க. ஓ லெவல பிரைவேட்டா செஞ்சிருந்தாலும் ஆக குறைஞ்சு 1ஆம் வகுப்பு சரி ஸ்கூல் பேசிப்பீங்க. அதனால ஒரு ஸ்கூல் சொல்லக்கூடிய கன்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னால நான் ஸ்கூல் எடுக்கிறேன். ஸ்கூல்ல இதோட வகுப்பு உதாரணமே 13C சொல்லி என்னோட ஸ்கூல்ல 13ஆம் வகுப்புக்கு போட்டீங்க 13C 12 காமர்ஸ் சாரி 13 காமர்ஸ். அதே மாதிரி 12ஆம் வகுப்புக்கு போட்டீங்க 12 காமர்ஸ் 12C. அப்ப இந்த வகுப்புல கிட்டத்தட்ட வெப்பமே ஒரு 40 பேரிகிறேன்னு சொல்லி எத்தனை பேரிகி 40 பேரிகி 40 பேரிகி எத்தனை பேரிகி 40 பேரிகி. அப்ப 40 பேரிகி. அப்ப பிரின்சிபல் என்ன செய்யறாருன்னு சொன்னா உதாரணமா எப்பவுமே ஸ்கூல் ஸ்டார்ட் அண்டுன்னு சொல்லி ஸ்கூல் ஸ்டார்ட் அண்டு பொதுவா ஸ்கூல் ஸ்டார்ட் அண்ட் என்ன நடக்கும் உங்களோட ஏரியால ஸ்கூல்ல தாரமா எப்பவுமே இப்ப டிசம்பர்ல லீவ் தருவான் தான். எப்படி டிசம்பர்ல எத்தனை நாள் லீவ் தருவானோ தெரியா? அசல் டிசம்பரை முடிய பாக்குது. சம்டைம் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல ஒரு லீவ் ஒன்று கிடைக்கும். அப்ப லீவ் ஒன்று கிடைச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் லீவ் தந்தேன்னு சொல்லி 30 நாள் லீவ் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகும் தானே உங்களோட ஸ்கூல். அந்த ஸ்டார்ட் ஆகுற அண்டு என்ன நடக்கும் பொதுவா உங்களோட ஸ்கூல்கள் என்ன நடக்கும்? ஸ்டார்ட் ஆகுற அண்டு லீவ் முடிஞ்சு என்ன நடக்கும்? யாருக்காச்சும் சொல்லிடுமா? அசம்பிளி அசம்பிளி நடக்கும். ஓகே, வேற அசம்பிளியை தாண்டி கிளீனிங் நடக்கும். கிளீனிங் வெரி குட். என்ன நடக்கும்? சிரமதானம் நாங்க சொல்லுவோம். சிரமதானம் நடக்கும். நடக்கிறது இல்லையா? அப்படியே ஊத்தியோட போய் தீர்ந்து கொள்றல்ல. அசம்பிளி நடந்துட்டு அசம்பிளியை வச்சு என்ன செய்வாங்கடா பிரிச்சு அனுப்புவாங்க. நீங்க இந்த இடத்த இந்த சிரமதானம் செய்யுங்க, நீங்க இந்த இடத்தை சூப்பர் ஆக்குங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்வாங்க? சிரமதான பணிகளுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அப்ப உங்களோட 40 பேருக்கும் பொறுப்பு தந்தது 40 பேர் ஸ்கூல் வந்திருக்கிறேன்னு வைங்களே 40 பேருக்கும் பொறுப்பு தந்தது ஒரு கிரவுண்ட் துப்புரவாக்குறதுக்கு. எப்பவுமே ஒரு ஸ்கூல் 6 பிரேமதாசமே ஒரு கிரவுண்ட்னு சொல்லி 6 பிரேமதாசமே ஒரு கிரவுண்ட்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட். ஸ்ரீலங்கா லெதர் மேட்ச் விளையாடுறோம், ஹார்ட்பால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடக்கிற கிரவுண்ட். அப்படிப்பட்ட சைஸ்ல உங்களோட கிரவுண்ட் இது. சோ அந்த கிரவுண்டுக்கு நீங்க 40 பேரும் நல்ல யங்கான ஆக்கள் 40 பேரும் பாய்ஸ் வைப்போமே, இல்லாட்டி 40 பேரும் ஜிம்முக்கு போற கேர்ள்ஸ் வைப்போம். யார் சரி ஒருத்தர் ஜிம்முக்கு போற பாய்ஸோ ஜிம்முக்கு போற கேர்ள்ஸ் யாராச்சும் ஒருத்தர் அந்த 40 பேரும் அப்படி ஆக்கள். அப்ப அதனால பிரின்சிபல் பாக்குறாரு இவன் தான் ஸ்கூல்ல மூத்தாக்கள். சோ எல்லாரும் நல்ல கங் மாதிரி இருக்கிறாங்க. சோ இவன்ல போட்டு துப்புராக்கும் சொல்லி 40 பேரும் கொண்டு போயிட்டு போடுறாரு. எதுக்கு? வேலைக்கு போடுறாங்க. விளையினா அப்ப 40 பேர்ல என்ன செய்யறான்னு சொன்னா உங்களோட ஸ்கூல்ல இந்த மாதிரி கேசஸ் செய்யும். 2 பேர் இப்பான் ஸ்கூல்ல ஊர் சுத்துறதுக்காக வேண்டியே பிறந்தவன். சரியா? அவங்களோட வேலை ஒரு பீரியட் ஃப்ரீ ஆகலா மொத்த ஸ்கூலையும் ஒட்டி வாட்டி அடிச்சுட்டு வாரு. மறுபடியும் 2 ஒரு பீரியட் ஃப்ரீயா கிடைச்சா மொத்த ஸ்கூலையும் வாட்டி அடிச்சுட்டு வாரு. அவங்களோட வேலையே அதுதான். அப்ப அப்படிப்பட்ட 2 பேர் உங்களோட குரூப்ல இந்த இருப்போம். இன்னும் 2 பேர் இப்பான்வெல் ரோட்ல போற எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேர்ள்ஸ் போனா கேர்ள்ஸ பார்த்து கொண்டிருக்கிற, டீச்சர்ஸ் போனா டீச்சர்ஸ பார்த்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறேன் வைப்போம். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் கேன்டீன்ல அவனோட சைஸும் அப்படிதான் சரி கேன்டீன்ல தான் இப்பான் போறேன் எல்லாம் கேன்டீன்ல தான் இப்பான். இப்ப அவன் லோப்பல் இல்லாட்டி இப்ப இது பாக்கிறேன் கேன்டீன்ல தான். அப்படிப்பட்ட 2 பேர் இருக்கிறேன் வைப்போம். இன்னும் 2 பேர் இப்பானு சீரியஸ் உப்பரிமா படிப்புல இறங்கி படிக்கிறவங்க. இவனுகள் எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல பாடம் நடந்து கொண்டிருக்குது அவன் லைப்ரரியில செல்ஃப் ஸ்டடி அப்படி இருக்கிறவங்க உங்களோட ஒப்புளிப்பான். எங்களோட ஒப்புளிந்து சரி செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவன இப்பான். இதுவே இல்லாம இன்னும் 2 பேர் இப்பான் எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல அவனுக்கு வேலே கிரவுண்ட் அவனுக்கு சொந்தமா கொடுத்து கிரவுண்ட் சிஇஓ இவங்க 2 தான். அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 செட் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லயும். அப்படி நாங்க ஒரு 5 டிஃபரெண்டான செட் எடுப்போம். 5 டிஃபரெண்டான செட். அப்ப எத்தனை பேர் மொத்தமா சேர்த்தா 2 பேர் படி 10 பேர். அவ பிரின்சிபல் வேலையை கொடுத்துட்டு போன 40 பேரு 40 பேர்ல 10 பேரை காணும். 2 பேர் என்ன செஞ்சுக்கிறான்? ஸ்கூலை சுத்தி பார்க்க பேய்த்திக்கிறான், சூப்பர்வைஸ் பண்ண பேய்த்திக்கிறான். மத்த 2 பேர் ரோட்ல இருந்து கூட வாய் பார்க்க பேய்த்திக்கிறான். மத்த 2 பேர் கேன்டீன்ல இருந்து கொண்டு சாப்பிட பேய்த்திக்கிறான். மத்த 2 பேர் லைப்ரரியில இருந்து கொண்டு படிக்க பேய்த்திக்கிறான். மத்த 2 பேர் கிரவுண்ட்ல வேலை தந்தா கிரவுண்ட்ல வேலை செய்யாம ஓப்புகளுக்கு கிரிக்கெட் விளையாட பேய்த்திக்கிறான். அப்ப 10 பேர் வேலைக்கு பேய்த்தில்ல 10 பேர் வேலைக்கு பேய்த்தில்ல 40 பேர்ல 10 பேர் வேலைக்கு பேய்த்தில்ல. அப்ப எத்தனை பேர் வேலைக்கு பேய்த்திக்குது? 30 பேர் தான் வேலைக்கு பேய்த்திக்குது. அப்ப 30 பேர் சேர்ந்து துப்பராக்குறாங்க. 30 பேர் சேர்ந்து துப்பராக்குறாங்க. நீங்க சிம்பிளா சொல்லுங்க 30 பேர் சேர்ந்து உப்பரிமை வேலை செஞ்சா
வேலை செஞ்சா எப்பவுமே இது ஒரு 4 ஹவர்ல வேலை செஞ்சு முடிச்சேலும் இந்த கிரவுண்ட் 30 பேர் சேர்ந்து உப்பரிமை வேலை செஞ்சா 4 ஹவர்ல வேலை செஞ்சு முடிக்கலும். ஆனா இந்த 10 பேரும் மறு எக்ஸ்ட்ரா வந்து சப்போர்ட் தருவாங்கன்னு வச்சா எங்களுக்கு 4 ஹவரை விட என்ன செய்யலும், அதை விட குறைஞ்ச டைமுக்கு வேலையை செஞ்சு முடிக்கலும். அப்ப 40 பேரும் வேலை செஞ்சு உப்பரிமை வேலை செஞ்சா ஒரு 3 ஹவர்ல வேலை கம்ப்ளீட் ஆகும் என்று வைப்போம். இந்த கன்செப்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 3 ஹவர்ல கம்ப்ளீட் ஆகும். அவ பிரின்சிபல் என்ன செய்யறாருண்டா 2 ஹவருக்கு முடிஞ்சு வந்து பாக்குறாரு. பிரின்சிபல் அப்படித்தானே ஓர்டரை போட்டுட்டு போவாரு. சில நேரத்துல பிரின்சிபல் எங்களோட ஸ்கூல் அப்படி பிரின்சிபல் இந்த ஓர்டர் செஞ்சுட்டு போற இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மறுவ வந்து பார்த்து 40 பேர் புள்ளு துப்புராய் கொண்டிருந்தா மூடலுக்கு நாங்க இந்த இடத்துக்கு தரவே இல்லை என்ன சொல்லி அவருக்கு மறந்தி கூட அப்படி சொல்லிட்டு போவாரு. முறை 4 பேர் நீங்க தேவையில்லாத வேலை செஞ்சேன்னு சொல்லி ஆபீஸ் டைமுக்கு ரிப்பாட்டி வைப்பான். அப்ப அப்படி கேஸ் சுமிக்கும். அப்ப அப்படி இல்லாம நாங்க சிம்பிளா யோசிக்கலாம். பிரின்சிபல் வாரார் 2 ஹவருக்கு பிறகு வந்து பார்த்தா 30 பேர் தான் வேலை, மீதி 10 பேர் அவரோட சொந்த வேலைக்காக வேண்டி வைத்தீராங்க. அப்ப இந்த இடத்துல 40 பேருக்கு கொடுத்த வேலைய 30 பேர் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்க சிம்பிளா சொல்லுங்க, இந்த இடத்துல எல்லாரும் வேலை செஞ்சேன்னு சொல்லி நாங்க எடுப்போமோ, இல்லாட்டி எல்லாரும் வேலையில ஈடுபடல, ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் வேலையில ஈடுபட்டாங்க என்று சொல்லிடுவோம். எப்படி நீங்க சொல்லுவீங்க? 40 பேரு கொடுத்த வேலையில 30 பேர் தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, 10 பேர் வேலை செய்யல. இதை வச்சு அவங்கள்ட்ட கேட்கிறேன், பூரணமாக எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் வேலை செய்யறாங்கன்னு சொல்லிடுவோம். எல்லாரும் வேலை செய்யறாங்கன்னு சொல்லணுமா? நோ, செல்லேல. செல்லேலத்துக்கு ரீசன் 10 பேர் வேலைக்கு சொந்த வேலைக்கு பேசிக்கிறான், இவனுக்கு கொடுத்த வேலையை தவிர மத்த வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்ப இதனால இந்த இடத்துக்கு எல்லாரும் வேலை செய்யறேன்னு சொல்லலாம். அப்ப 40 பேர்ல 40 பேரும் கொடுத்த வேலையை செய்யறேன்னு சொன்னா எங்களுக்கு செல்லும் எல்லாரும் வேலை செய்யறாங்க. இந்த எல்லாரும் வேலை செய்யறாங்களுக்கு நாங்க செல்ற எக்கனாமிக்ல சிம்பிள் பேரு தான் பூரண வேலை வாய்ப்பு. என்ன சொல்லுவோம்? பூரண வேலை வாய்ப்பு. பூரண வேலை வாய்ப்பு. பூரண வேலை வாய்ப்புண்டா கொடுத்த வளங்கள் டோட்டலா உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. கொடுத்தது வளங்கள் 40 பேரும் ப்ரொடக்ஷனுக்கு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தா அந்த நிலைமைக்கு தான் நாங்க சொல்றோம் பூரண வேலை வாய்ப்பு. 40 பேர் ஈகிறாங்க, 40 பேரும் கிரவுண்ட் துப்புராக்க போய் தீகிறாங்க. இதுக்கு நாங்க சொல்றோம் பூரண வேலை வாய்ப்புன்னு சொல்றோம். அப்ப ஒரு நாட்டு தன்னை சாத்தியத்தை காட்டணும் என்றா, சாத்தியம் என்றா மேக்சிமம் தானே, தன்னால் ஏழுமான மேக்சிமத்தனை காட்ட போறோம். அப்ப அந்த டைம்ல நாடு ஒரு எடுக்கும், நாங்க வளங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம். எல்லாத்தையும் பயன்படுத்துறத மேக்சிமம் காட்டு, மேக்சிமம் காட்டுற கிராஃப் தான் சாத்திய வலை. சோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம் என்ற ஒரு எடுக்கோலை நாங்க எடுக்கிறோம். ஓகேயா? அந்த எடுக்கோலோட நாங்க எடுக்கிறோம். அதுதான் பூரண வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து பூரண உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 40 பேரும் பொதுவா என்ன நடக்கும்? பொதுவா 40 பேர் இல்ல, 4 பேர் சேர்ந்தாலும் என்ன நடக்கும்? பேச்சு வரும். அப்படித்தானே? உதாரணம், ஒரு மாசத்துக்கு பிறகுதான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி, சோ ஒரு மாசத்துக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகிருந்தா ஒரு மாசம் என்ன நடந்ததுன்னு சொல்லி கதைக்கிறதுக்கு நிறைய விஷயம் செய்யும். பொதுவா பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆண்டுல இருந்து 1வது ஆண்டு இப்படித்தான் நடந்துச்சு, 2வது ஆண்டு இப்படித்தான் நடந்துச்சு, நாங்க அங்க ட்ரிப் போனோண்டி அப்படி நடந்தடி, அந்த வீட்டுல வெட்டிங் நடந்ததுன்னு சொல்லி அப்படி பொதுவாக கதைக்கிறதுக்கே ஒரு டைம் உண்டு போகும். இது பொதுவான விஷயம் தான், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாத்துக்கும் அப்படிதான். சரியா? அந்த வெட்டிங் நடந்த அப்படின்னு சொல்லி அவர் இப்படி போய்த்தேன்னு சொல்லி கதைக்கிறதுக்கே ஒரு டைம் போகும். அப்ப நான் கதைக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்து, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுத்து, கொஞ்ச நேரம் தின்றதுக்கு ஒரு டைம் கொடுத்தா எங்களுக்கு என்ன செய்யலாம்? நாங்க உப்பரிமை வேலை செஞ்சதா காக்கலாம். உப்பரிமை வேலை செஞ்சேன்னு அர்த்தம் என்னண்டா, நல்லா உப்பரிமை வேலை செஞ்ச அர்த்தம் தின்னாம குடிச்சாம உப்பரிமை நாங்க இறங்கி வேலை செய்யறோம். 24 மணிச்சாலும் வேலையில இருக்கிறோம். இதுக்குதான் நாங்க சொல்ல உப்பரிமை வேலை. அப்படி இல்லாம நாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு டைம் ஒதுக்குறோம், எங்களுக்கு பேசுறதுக்காக வேண்டி நாங்க ஒரு டைம் ஒதுக்குறோம், அதே மாதிரி சும்மா கைவார் அடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு டைம் ஒதுக்குறோம். அப்படி இல்லாட்டி பொதுவா இப்படி ஒரு வேலை தந்தா நாங்க என்ன செய்யறது? ஒரு 10 பேர் வேலை செஞ்சுட்டு மீதி 30 பேர் ஸ்கூலை சுத்தி வார, மறு 10 பேர் இன்னொரு 10 பேர் வேலை செய்யற, மீதி 10 பேர் ஸ்கூலை சுத்தி வார. அப்ப அப்படி அப்படித்தானே நாங்க பொதுவா வேலை செய்யறது. அப்ப அப்படி வேலை செய்யக்குள்ள எல்லாம் அர்த்தம் என்னண்டா, உப்பரிமை நாங்க வேலை செஞ்சில்லன்னுதான் அர்த்தம். உப்பரிமை வேலை செஞ்சில்ல. உதாரணங்களே, உப்பரிமை படிச்சேன்னு அர்த்தம். உப்பரிமை படிச்சேன்னு அர்த்தம் என்னன்னா, எங்கள்கிட்ட தந்த டைம் எல்லாத்தையுமே நாங்க பயன்படுத்திக்கிறோம். உப்பரிமை படிச்சேன்னு அதுதான் அர்த்தம். வீட்டுல சொல்லுவோம், அடி நீ படு ராஜா, படுக்க தேவையில்ல, படிக்க தேவையில்ல,
படிச்சது போதும் என்று சொல்லுவோம். அதுக்குத்தான் நாங்க சொல்ற உப்பரிமை படிச்சேன்னு சொல்றேன். அப்படி படிச்சு 3A வராத எவனும் இல்லை. எப்படி படிச்சு 3A வராதவன் எப்படி அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் படிச்சு இல்ல. அவன் படிக்கிற டைம்ல வேற ஏதாச்சும் விஷயம் செஞ்சுப்பான். அப்படி இல்லாம அந்த அவ்வளவு டைம் ஒதுக்கி படிச்சேன்னு சொன்னா 3A வராத ஸ்ரீலங்கால எவனும் ஈக்க மாட்டான். சரியான மெத்தட பயன்படுத்தி படிச்சிருந்தான். அப்ப அதே மாதிரிதான் 40 பேரும் உப்பரிமை வேலை செஞ்சிருந்திருந்தா எங்களோட வேலைய 3 ஹவர்ஸுக்குள்ள முடிச்சிக்கேடும். அப்படி இல்லாட்டி 40 பேர் வேலை செஞ்சிக்கிறாங்க. பட் என்ன செஞ்சுக்கிறாங்க, சாப்பாடுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. சில பேர் பேசுறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. சில பேர் ஸ்கூலை சுத்தி வாரத்துக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அப்படி டைம் எடுத்து நாங்க வேலை செஞ்சா எங்களுக்கு 4 ஹவர்ல இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடும். இந்த சூப்பராக்கிற வேலையை 4 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணிடும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல பூரண உற்பத்தின்ற அர்த்தம் என்னண்டா, இந்த 3 ஹவர்ல செய்யற உற்பத்திக்கு தான் நாங்க சொல்ற பூரண உற்பத்தி. என்ன 3 ஹவர்ல செய்யற உற்பத்தியில பேர் தான் பூரண உற்பத்தி. 4 ஹவர்ல செய்யற உற்பத்திக்கு அல்ல. 40 பேர் பயன்படுத்திக்கிறாங்க, பூரண வேலை வாய்ப்பு டன், ஓகே. பட் பூரண உற்பத்திண்டா உங்களால குடிக்கலுமான மேக்சிமம் நீங்க கொடுக்கணும். நாங்க சொல்றோம் புளிஞ்செடுக்கிறேன்னு சொல்லி ஒரு திராட்சை ஒரு லெமன் ஜூஸ் ஊத்தக்கொள்ள, லெமனை நாங்க ஜூஸ் ஆகக்கொள்ள லெமன்ல நாங்க உப்பரிமை புரிஞ்செடுக்கிறோம் தானே. அந்த மாதிரி உப்பரிமை புளிஞ்சா எவ்வளவு எங்களுக்கு அவுட்புட் அடிக்கலுமோ அந்த அவுட்புட் நாங்க சொல்ல பூரண உற்பத்தின்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நாங்க உப்பரிமை நாங்க வேலை செஞ்சா 3 ஹவர்ல எங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணிடும். இந்த உப்பரிமை வேலை மேக்சிமம் நாங்க உப்பரிமை வேலையை செய்யறதுக்கு தான் எக்கனாமிக் ஒரு பேர் சொல்றோம், பூரண உற்பத்தின்னு சொல்றோம். அப்போ ஒரு நாட்டில் இருக்கிற வளங்கள், உதாரணமே இந்த 40 பேர் மட்டும்தான் நாடுன்னு எப்பவுமே, ஸ்ரீலங்கால இந்த 40 பேர் மட்டும்தான் நீக்கிறேன்னு எப்பவுமே. அப்ப இந்த 40 பேரை முழுமையாக ஃபுல்லாக பயன்படுத்தவும் அவங்களை வச்சு மேக்சிமமான உற்பத்தியில அவங்களை ஈடுபடுத்தவும். அப்படி ஈடுபடுத்தி எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண இயலுமோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு செல்ற பேர் தான் உற்பத்தி சாத்தியம். அந்த ப்ரொடக்ஷனுக்கு செல்ற பேர் தான் உற்பத்தி சாத்தியம். 40 பேர் பயன்படுத்தப்படுவோனும் 10 பேர் ஊர் சுத்த போக இயலா, 40 பேரும் பயன்படுத்தப்படணும். சேம் டைம் 40 பேரும் தன்னால ஏழுமான மேக்சிமம் அந்த தெசிக்காவை புளிஞ்செடுக்கிற லெமனை புளிஞ்செடுக்கிற மாதிரி புளிஞ்செடுத்து வேலை செய்யப்படுவோம். அப்படி செஞ்சு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண இயலுமோ அந்த நாட்டால, அது ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய நாடால எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண இயலுமோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு தான் நாங்க சொல்லுவோம் உற்பத்தி சாத்தியம்னு சொல்லுவோம். 3 ஹவர்ல வேலையை முடிச்சு இந்த 3 ஹவர் வேலைக்கு தான் நாங்க சொல்ற உற்பத்தி சாத்தியம். அப்ப பூரண உற்பத்திலையும் பூரண வேலை வாய்ப்பிலையும் நாடு வளங்களை பயன்படுத்தி ஈக்கவோனும் சாத்தியத்தை காட்டுறதுக்கு. அதனால நாங்க ஒரு எடுக்கிறோம் பூரண உற்பத்தியில பூரண வேலை வாய்ப்புல நாட்டு வளங்கள் பயன்படுத்தப்பட்டு ஈக்கும் என்று சொல்லி. சம்டைம் பயன்படுத்தாம ஈக்கேடும். ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் அதுதான் நீக்கி பூரணமா பயன்படுத்தப்படுகிறல்ல. யோசி பாருங்களே, ஸ்ரீலங்கால பூரணமா பயன்படுத்தப்படுறல்ல. உதாரணமா ஸ்ரீலங்கா கணிப்பீட்டின் படி 14 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் நாங்க உழைப்பாளிகள் தான் எடுக்கிறோம். உழைப்புக்கு தகுதியானவங்க. இப்ப 14 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வேலை செய்யறாங்களா? வருமானம் தேடுறாங்களா? இல்ல. உதாரணம் உங்களை எடுத்து பாருங்களேன், 18 வயசு 19 வயசு வீட்டுல சும்மா தான் இது கொண்டிருக்கிறீங்க, படிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. அதே யூனிவர்சிட்டி போனவங்களை யோசிச்சு பாருங்களேன், ஜொப் ஒன்று செய்யாம படிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ரூபா சரி வருமானம் அவங்களால நாட்டுக்கு வாரல்ல. ஆனா 14 வயசுன்னு தாண்டிக்கிறாங்க. அப்ப இவங்க யாரமையாக்கள்? 40 பேர்ல ஊர் சுத்த போன 10 பேருமையாக்கள். ஊர் சுத்த போன 10 பேருமையாக்கள் தான் அவங்க. சோ அத மாதிரிதான் நாட்டுல தற்போது வளங்கள் ஈக்குது. அதனால அதை வச்சு எங்களுக்கு சாத்தியத்தை வரையேலா. சாத்தியத்தை வரையோன்னு வேண்டாம், அது சுட்டுதான் நாங்க எடுக்கிறோம். பூரண உற்பத்தி பூரண வேலைகளுக்கு நாட்டு வளங்கள் பயன்படுத்தப்படுது. 3வது எடுக்கோள் தான் தொழில்நுட்பம் நிலையானது. அதனால தொழில்நுட்பம் டெக்னாலஜி வந்து பிக்ஸ் ஆகி தொழில்நுட்பம் நிலையானது. தொழில்நுட்பம் நிலையானதுன்னு அர்த்தம் என்னண்டா, ஸ்ரீலங்கால இந்த 40 பேருக்கும் நாங்க ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்திருக்கணும்னு இருப்போம். உதாரணம் ஸ்ரீலங்கா நாடு அதே ஸ்கூல்ல சொல்லக்கூடிய ஐடியாக்கே வாங்கலே, நாடு விட்டுட்டு. அப்ப இந்த 40 பேருக்கும் ஸ்கூல்ல பிரின்சிபல் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா 2 பேருக்கு மெஷின் கொடுத்திருக்காங்க. புள்ளி வெட்டுறதுக்கு மெஷின் இருக்கும் தானே, அந்த மெஷின் 2 பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க. சேம் டைம் 40 பேர்ல 20 பேருக்கு வீசு கத்தி கண்டிக்கிறீங்களா தெரியல, கத்தியில பெருசியும் வீசுறது டக்கு டக்குன்னு புள்ளி வெட்டிட்டு போயிடும். அப்படி ஒரு 10 பேருக்கு வீசு கத்தி கொடுத்திருக்கிறாங்க. புல்லு மாதிரி மண்ணு மெடையில இருக்கும் தானே,
மண்ணை வெத்துறதுக்கு 20 மண் வெட்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதுகெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம்? எங்களோட உற்பத்தியை இலகுபடுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம், அப்படித்தானே? எங்களோட உற்பத்தியை இலகுபடுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு தான் நாங்க சொல்ற இந்த உபகரணங்கள் என்று சொல்றேன். இந்த உபகரணங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்ட? உற்பத்தி இலகுபடுத்துறதுக்காக. அப்ப இதமான ஐட்டங்களுக்கு தான் நாங்க சொல்றோம் பொதுவாக தொழில்நுட்பம் என்று சொல்றோம். தொழில்நுட்பம். அப்ப இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை சம்டைம் இதுக்கு புதிய ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தலும். அப்ப இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அளவு நிலையானது புதுசா ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு கொடுக்கல என்று நாங்க எடுக்கிறோம். என்னோட கொடுத்தா என்னோட சாத்தியம் என்ன வரும்? சாத்தியம் கூடும். உற்பத்தி செய்யணும் இயலுமை கூடும். அப்ப கூடாம ஒரு பிக்ஸ்ல தான் நாங்க கிராஃப் வரைய போறோம். அதனால இந்த கொடுக்கப்பட்ட அளவு தான் இறுதி வரைக்கும் ஈக்க போகுது என்று சொல்லி ஒரு கன்செப்டை எடுக்கிறோம். அதுதான் தொழில்நுட்பம் நிலையானது. அப்ப இந்த 3 எடுக்கோலை எடுக்காம ஒரு உற்பத்தி சாத்திய வழி வரைய ஏலா. என்ன செய்யலா? வரைய ஏலா. வரையணும். அந்த 3 எடுக்கோலும் மஸ்ட், கட்டாயம் தேவை. சரியா? அப்ப சிம்பிளா இதை வச்சு நீங்க செல்லுங்க. இந்த 3 விஷயத்தை வச்சு எங்களுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கணும். ஒரு வரை விலக்கணம் உருவாக்கியலும் உற்பத்தி சாத்திய வலைக்கு எப்படி உருவாக்கியலும் நீங்க நீங்க எப்படி உருவாக்கணும்டா, எப்படி ஒரு வரை விலக்கணம் உருவாக்கியலும்டா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுல நாங்க எங்க யாருக்கு வரைகிறோம் உற்பத்தி சாத்திய வலை மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு, ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில நம்ம ஒரு காலத்துக்கு தான் வரைகிறோம். உதாரணமா 2025 டிசம்பர் மாசத்துல சாத்தியம். அப்ப நாங்க மென்ஷன் பண்ணி போடுறல்ல, பட் பொதுவாகவே வரைகிற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அப்ப குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல 3வது விஷயம், இப்ப நாங்க எடுக்கோளுக்கு வரும், டெபினிஷன் கொடுக்கோள் எடுக்கோளுக்கு வரும். 3வது விஷயம் பூரண வளங்கள். வளங்கள் 3வது விஷயம் டெபினிஷன் வரைவிலக்கணம் கொடுக்கோல, வளங்கள் பூரண உற்பத்தி என் பூரண வேலை வாய்ப்பு நிலைமையில. ஏன்னா பூரண உற்பத்தி என் பூரண வேலை வாய்ப்பு நிலைமையில, அதே மாதிரி நிலையான தொழில்நுட்பத்தின் கீழால பயன்படுத்தி இரு வகையான உற்பத்திகளை மாத்திரம் செய்து வரையக்கூடிய வரைவுக்குதான் நாங்க சொல்ற பிபிசி, உற்பத்தி சாத்திய வலை. சம்டைம் உற்பத்தி சாத்திய வலை என்றா என்ன, அதற்குரிய எடுக்கோள்கள் என்னன்னு சொல்லி பாஸ் பேப்பர்ல பார்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கிற 4 மார்க்ஸ் யோசிச்சு 4. இதுல என்ன கஷ்டம்? இது ராக்கெட் சயின்ஸா? இல்ல, ஜஸ்ட் விலங்கெடுத்து செய்யணும். சரியா? பாடமாக்கி பேசி செஞ்சுட்டு வா, பாடமாக்க ஒண்ணும் தேவையில்ல. இந்த கன்செப்டை விலங்கெடுத்த 4 எடுக்கோளும் கிளியர்ண்டா, 4 எடுக்கோளை வச்சு வரையக்கூடிய டெபினிஷன் கிளியர்ண்டா, இதை வச்சு பார்ட் 2ல ஒரு 6 மார்க்ஸ் எடுக்கணும். சிம்பிளா பாருங்க, இதை வச்சு மட்டும் பார்ட் 2ல நிறைய வருஷன் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. உற்பத்தி சாத்திய வலை என்பதை வரை விலக்கணப்படுத்தி அதற்கான 4 எடுக்கோள்கள் தருவேன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க, அல்லது எடுக்கோள்களை குறிப்பிடுக்கிறேன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு டைம்ல இந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு எடுக்கலாம். அப்ப என்ன 3 எடுக்கோள் தந்திக்கிறேன் உங்களுக்கு, ஒரு எடுக்கோள் எட் பண்ணிடு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நாங்க வரைகிறோம் ஒரு எடுக்கோள் எட் பண்ணிடும். அப்ப சிம்பிளா ஈஸியா 4 மார்க்ஸ் எடுக்கணும். வேணா மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியா 4 மார்க்ஸ் எடுக்கும். அப்ப இதுதான் ஈஸியான விஷயம். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு இதை வச்சு டெபினிஷன் கிரியேட் பண்ண வரை விலக்கணம் குறிப்பிட தெரிஞ்சுக்கணும். வரை விலக்கணம் எப்படி குறிப்பிடுறோம்? ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில ஒரு காணப்படுகின்ற வளங்களை பூரண உற்பத்தி பூரண வேலை வாய்ப்பு என்ற நிலைமையில பயன்படுத்தி நிலையான தொழில்நுட்பத்தின் கீழால 2 வகையான உற்பத்திகளை மாத்திரம் செய்து அதற்கான வரைவுகளை வரைகிறதுக்கு தான் நாங்க சொல்ற, அதற்கான சாத்தியத்துக்கான வரைவு வரைகிறதுன்னு சொல்ற உற்பத்தி சாத்திய வலை. அப்ப இதைத்தான் உற்பத்தி சாத்திய வலைன்னு சொல்றோம். சம்டைம் புதுசா உற்பத்தி சாத்திய வலை படிக்கிறவங்களுக்கு இந்த டெபினிஷன் மண்டைக்கு பெய்திக்காது, போக போக புரியும். சரியா? ஒரு விஷயம் ஸ்டார்ட்லயே புரியலன்னா நாங்க ஐன்ஸ்டைனா தான் நீக்கணும், அப்படி இல்லதானே? அதனால ஐன்ஸ்டைன் ஐக்கோனும் அப்படி இல்லாட்ட அப்படி விளங்கப்படுத்துவோம்னா அடம் ஸ்மித் விளங்கப்படுத்துவோம். புது எக்கனாமிக்ல புதிய ஒரு விஷயம் மண்டைக்கு உடனே போகணும்டா விலங்கெடுக்கிறவன் ஐன்ஸ்டைன் ஆயிக்கோணும், அவளாடி விலங்கப்படுத்துற அடம் ஸ்மித் ஆயிக்கோணும். அவள் 2 பேரும் இல்லை தானே, அடம் ஸ்மித்தும் இல்லை நீங்க ஐன்ஸ்டைனும் இல்லை. அதனால விளங்குறதுக்கு கொஞ்சம் மூவ் ஆனா விளங்கும், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு மூவ் ஆனா இந்த கன்செப்ட் தெளிவா புரியும். இது வரைக்கும் கிளியரான சொல்லுங்க. நார்மல் ஐடியான்னு வந்தா உங்களுக்கு உற்பத்தி சாத்திய வழியின்ற என்ன, அதுக்கான எடுக்கோள்கள் என்னன்னு சொல்லி
நார்மல் ஐடியான்னு வந்தா அதுதான் நான் சொல்லுது நெரு பொருட்கள் மாத்திரம் உற்பத்தி செய்யக்கூடிய நெடுக்கோல் தான் முதலாவதே போட்டேன் நெடுக்கோல்ல. யாரு கேட்டீங்க? வெயிட். சஸ்மிதா எரிபொருட்கள் உற்பத்தி செய்யறேன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நான் ஆரம்பத்துல எடுக்கோல்னு முதலாவதே போட்டதை தான் அதையும் நான் விளங்கப்படுத்தினேன். சேம் டைம் வரைவிலக்கணம் போடக்குள்ள அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஓகே தானே? எளிய பொருளாதாரம் என்று நாங்க எடுக்கோல் எடுக்கிறது இல்ல. உண்மையே எனக்கு அப்படியும் யூஸ் பண்ணிருக்கேன். வெளிநாட்டு எளிய பொருளாதாரம் என்று பொதுவா சொல்லிடலாம். எளிய பொருளாதாரம் என்று சொல்லிடலாம். என்ன சொன்னதுக்கு ரீசன் எளிய பொருளாதாரம் என்று சொல்லிடலாம். என்ன சொன்னா எளிய பொருளாதாரத்தை கவர்மெண்ட் செய்த மூடிய பொருளாதாரம், அதோட வெளிநாட்டு தரப்பினர் வந்தா திறந்த பொருளாதாரமா மாறும். இந்த விஷயம் தெரியாதவங்க யோசிச்சவான டவுட் ஒன்று கிளியர் பண்றேன். அப்ப திறந்த பொருளாதாரம் ஆனாதான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காக்கு வருவாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. சோ நாங்க உற்பத்தி சாத்திய வழியில் அதையும் காட்டுறோம். வெளிநாட்டுல ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காக்கு வராங்கன்னு சொல்லக்கூடிய கன்செப்டையும் காட்டுறோம். ஆனால் எளிய பொருளாதாரம் சொல்லக்கூடிய விஷயம் எடுக்கிறது பொருத்தம் இல்லைன்னு சொல்லல. பட் இதையும் விட அதையும் அந்த விஷயத்தை எட்டாவது இதையும் விட பொருத்தம் இல்லை. எடுக்கோல் அந்த விஷயத்தையும் எனக்கு எட் பண்ண தேவையில்லை. இந்த விஷயம் தான் கைட்லைன் பேஸ் பண்ணி தந்திக்கிறான். எளிய பொருளாதாரம் ஒன்றை எடுக்கலும் ஏண்டா எடுக்கோல் மாறக்குள்ள கிராஃப் மாறும் சுட்டி எளிய பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமா மாறக்குள்ள கிராஃப் மாறும் என்றதுனால எங்களுக்கு எடுக்கோல் எடுக்க வேண்டிய பொருளாதாரம் என்று சொல்லி பட் டெஸ்ட்னாலும் இதை கொடுங்க. அப்படி எடிஷனலா 5ன்னு சொல்லி கேட்டா எளிய பொருளாதாரத்தை மார்க் பண்ணுங்க. என்ன சொன்னா இதை டவுட் கேட்டவருக்கு மட்டும் விளங்கப்படுத்துறேன். எளிய பொருளாதாரம் என்று சொல்லுக்கு சாதாரண உற்பத்தி சாத்தியம் இப்படித்தானே வரும் நோமலாவே. அப்ப அதுல எளிய பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமாக மாறக்கொள்ள வெளிநாட்டு தரப்பினர் ஒன்று சேருவாங்க. வெளிநாட்டு தரப்பினர் ஒன்று சேருவாக்குள்ள வெளிநாட்டில் கூடிய எம்ப்ளாய் ஸ்ரீலங்காவுக்கு வருவாங்க. அப்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்தா உற்பத்தி சாத்தியம் கூடும். அப்படித்தானே? அப்ப உற்பத்தி சாத்திய வழி எப்ப கூடும்? பொதுவாவே எடுக்கோல மாற்றம் வந்தாதான் கூடும். எடுக்கோல மாற்றம் வந்தாலும் சாத்தியப்பாடு நகரும். அப்ப அதனால இது எடுக்கோல் மாற்றம் அடைஞ்சதுனாலதான், அதாவது எளிய பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமா மாறினதாலதான் சாத்தியம் நகரம் செய்யுது. அதனால அதையும் ஒரு எளிய பொருளாதாரத்தை ஒரு எடுக்கோலாக எடுக்கலும். பட் இந்த நாளையும் முன்னுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணிட்டு 5 கேட்டிருந்தா 5வது எளிய பொருளாதாரத்தை கொடுங்க. டிலே இல்ல, பட் அதையும் விட 4 பெட்டர், ஃபர்ஸ்ட் 4 பெட்டர். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு எடிஷனலா எடுக்கலும், இன்னொரு எடுக்கோலும் எடுக்கலும். அதுவும் உங்களுக்கு எடிஷனலா குறிப்பிடலும். ஒன்று வளங்கள் மாற்று பயன்பாடுடையவை. ஏன்னா வளங்கள் மாற்று பயன்பாடுடையவை தேவையானவங்க மார்க் பண்ணிக்கோங்க. 5வது மார்க் பண்ணி எளிய பொருளாதாரம் எங்களுக்கு ஒரு எடிஷனல் ஸ்டார் பண்ணி வைங்க. அது தேவைப்படக்கூட 5 எடுக்கோல் கிட்ட குடிக்கும். இன்னொரு எடுக்கோல் வந்து எங்களுக்கு எடுக்கலும் வளங்கள் மாற்று பயன்பாடுடையவை, வளங்கள் மாற்று பயன்பாடுடையவை மற்றும் அருமையானவைன்னு குடிக்குது. மற்றும் அருமையானவை அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னண்டா, அந்த 40 பேருக்கு தானே 40 பேர் அருமையானவங்க. மேக்சிமம் 40 தான். நீங்க 40 தாண்டி ஸ்ரீலங்கால இல்ல. அதுக்குதான் நாங்க சொல்லுவோம் அருமைன்னு சொல்லுவோம். அருமையான சொல்லி கூட தேடி பின்னால வருது. அருமைன்னு சொன்ன அர்த்தம் இவ்வளவு தான் எங்கள்கிட்ட வளம் இருக்குது, இதை தாண்டி எங்கள்கிட்ட வளம் இல்ல. அதுக்குதான் நாங்க சொல்லுவோம் அருமை. கேட்கிற அளவு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளே இல்லை. அதுதான் நாங்க சொல்ற அருமைன்னு சொல்றேன். மாற்று பயன்பாடுன்ற அர்த்தம் இந்த 40 பேரை நான் இன்னைக்கு புல்லு துப்புராக்க போட்டிக்கிறேன். நாளைக்கு இந்த 40 பேரையும் பேச்சு ஒரு ஒஷ்டும துப்புராக்க போட்டியிடும். வேணாம். எங்களோட ஸ்கூல் அப்படிதான் பனிஷ்மெண்ட். எங்களோட ஸ்கூல்ல யாராவது தேவையில்லாம சும்மா ஸ்கூலுக்கு ஒழுக்கம் இல்லாத மாதிரி நடந்து கொண்டா, ஹேர் கட் எல்லாம் வித்தியாசமா பண்ணி நாங்க அட்வான்ஸ் வர டைம்ல டிரெக்டா என்ன செய்வோம், இப்ப எப்படியோ தெரியா, நாங்க விலகி ஒரு 5 வருஷம் கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எப்படி மாட்டிப்பட்டா, உதாரணமா யாராச்சும் சண்டை பிடிச்சி மாட்டிப்பட்டா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒழுக்க ஈனத்தை மாட்டிப்பட்டா டிரெக்டா கொண்டு இது போடுவாங்க ஒஷ்டும் துப்பராக்குறதுக்கு. அதனால திருப்பி அவன் தப்பு செய்ய மாட்டான். அந்த சிச்சுவேஷனுக்குள்ள அவனை கொஞ்சம் போடுவாங்க மானசீக ரீதியா, அதாவது மனசை பாதிக்கிறதுக்கு. அப்ப திருப்பி அந்த தப்புக்கு போக மாட்டான். அதனால அப்ப அப்படிப்பட்டவங்களாலும் யூஸ் பண்ணி இந்த 40 பேர் வேண்டாம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனுக்கும் யூஸ் பண்ணிடும். வேணா அப்படி இல்லாம எனக்கு புல்லு துப்புராக்கும் யூஸ் பண்ணிடும். இவங்களை எதுக்கும் யூஸ் பண்ணிடும், இதுக்கும் யூஸ் பண்ணிடும்.
அப்படி 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ண இயலும், இல்லாட்டி அதையும் விட 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ண இயலும்னு சொன்னா அதுக்கு தான் நான் எக்கனாமிக்ல சொல்றோம் மாற்று பயன்பாடு. ஒரு பயன்பாடு மட்டும் இல்ல. இந்த 40 பேரை வச்சு புல்லு மட்டும் துப்புராக்குவோம் அவசியம் இல்லை. எனக்கு இவங்க இதுக்கும் மாற்றம் செய்ய இயலும் என்று சொல்ல மாற்று பயன்பாடு. அப்ப நாங்க உற்பத்தி சாத்திய ரெண்டு உற்பத்தி தானே செய்யறோம். அப்ப எக்ஸ் உற்பத்தியில் ஈக்கக்கூடிய வளங்களை இதை உற்பத்திக்கு பயன்படுத்தின வளத்தை இந்த உற்பத்தி செய்யறதுக்கும் எங்களுக்கு நகர்த்த இயலும். இந்த உற்பத்தி செய்யக்கூடிய வளங்களை இந்த உற்பத்தி செய்யறதுக்கு நகர்த்த இயலும் என்பதையும் மாற்று பயன்பாடாக சொல்றோம். வேணா மாற்று பயன்பாடுக்கு தனி கிராஃப் வரைகிறோம். பட் சிம்பிள் வச்சுக்கோங்க, வளங்கள் மாற்று பயன்பாடுடையவை என்றதும் ஒரு எடுக்கோலாக எடுக்க இயலும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஓகே, அப்ப சிம்பிளா இது எல்லாத்தையும் வச்சு சிம்பிளா ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சா இப்படி வரும். இப்ப வெயிட், ஏதாச்சும் டவுட் போட்டுக்கிறீங்களா? ஓகே, புதுசா ஜாயின் ஆன 2 பேர் இருக்கிறீங்க. யாரு யாரு? ஆஜரா அவங்களுடைய கிளியரா? ரவுதா, ஐ திங்க் நீங்க புதிய ஆளுன்னு நினைக்கிறேன். ரவுதா கிளியரா? ஷாமிகா கிளியரா? கிளியர் படம் குயிக் அந்த 3 பேரும் நாங்க புதுசா ஜாயின் ஆனாங்க. எஸ், ஓகே. மற்ற 2 பேரும் ஷாமிகா ஓகே, கிளியர் தானே? ஓகே, டன். சரியா? அப்ப இதுதான் நாங்க சாதாரண உற்பத்தி சாத்திய வழி இப்ப வரைய போறோம். அப்ப இதுல நாங்க எப்பவுமே ஸ்ரீலங்கா எடுக்கோல் எடுப்போம். அரிசி உற்பத்தியும் சேம் டைம் ஸ்ரீலங்கால முக்கியமான விஷயம் சாப்பாட்டுக்கு அரிசி, இன்னொரு விஷயம் சாப்பாட்டுக்கு தேவையான விஷயம் தலப்பாடம் இருக்கும். தலப்பாடு உற்பத்தியும் ஸ்ரீலங்கா செய்யுது. தலப்பாடும் அரிசியும் தான் ஸ்ரீலங்கால முக்கியத்துவம் என்றால் அந்த 2 உற்பத்தியும் ஸ்ரீலங்கா செய்யுது. இதே எடுக்கோல நாங்க இன்னொரு இடத்துல எடுப்போம். சர்வதேச வர்த்தகத்தையும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்க எடுப்போம். சரியா? இந்த உற்பத்தி சாத்தியம் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இடத்துல வருமா? ஒன்றே சர்வதேச வர்த்தகத்துல வரும், யூனிட் 5 பேரின பொருளாதாரத்திலையும் வரும். அதனால இந்த விஷயத்த மறந்துடவான பொருள் தேவைப்படும். அப்ப உற்பத்தி சாத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இப்படி வரையிடும். சாத்தியம் என்று சொல்லக்கூடிய அரிசின்னு சொல்லக்கூடிய விஷயம், தலப்பாடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு வரையிடும், உற்பத்தி செய்யும். அப்ப இந்த உற்பத்தியினுடைய தன்மையை பொறுத்து இந்த உற்பத்திக்கு யூஸ் பண்றது பொதுவா வளங்கள் தானே. வளங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்ண நான் சொல்லதானே. அதே மாதிரி வளங்கள் என்று சொல்லக்கூடிய அளவும் மாற்றம் அடையாது, அதையும் எங்களுக்கு அடிக்கிறது. வளங்கள் அதே மாதிரி வள வினைத்திறன் மாற்றம் அடையாதுன்னு சொல்லி அடிக்கிறது. வளங்கள் எடுக்கோல்ல உண்டுதான், வளங்களோட அளவும் வள வினைத்திறனும் மாற்றம் அடையாது என்று சொல்லி அடிக்கிறது. எடுக்கோல் இன்னொரு எடுக்கோல் மார்க் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். வளங்களோட அளவும் வள அளவும் வள வினைத்திறனும் பிளஸ் வள வினைத்திறனும் மாற்றம் அடையாது. வள வினைத்திறனும் மாற்றம் அடையாது என்று சொல்லி எங்களுக்கு இன்னொரு எடுக்கோல் அடிக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் சேர்த்து எங்களுக்கு ஒரு டேர்ம் வேர்ட் எக்கனாமிக்ல யூஸ் பண்ணிடுவோம். வள அளவுக்கும் வள வினைத்திறனுக்கும் சேர்த்து எக்கனாமிக்ல நாங்க ஒரு பேர் யூஸ் பண்ணிடுவோம். யாருக்கு தெரியும் அந்த பேர்? வள அளவும் வள வினைத்திறனுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேர் என்ன பேர் யூஸ் பண்ணிடும்? வள அளவும் வள வினைத்திறனுக்கும் சேர்த்து யாருக்காச்சும் தெரியுமா? வள அளவு என் வள வினைத்திறன் இது ரெண்டுக்கும் சேர்த்து எக்கனாமிக்ல ஒரு பேர். விளங்கல என்ன தங்கச்சி வயசுல பேசின? வளத்திரச்சி வெரி குட். என்ன இது ரெண்டுக்கும் சேர்த்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய பேர் வளத்திரச்சி. இது ரெண்டுக்கும் சேர்த்து நாங்க சொல்ல பேர் வளத்திரச்சி. வளத்திரச்சின்னு சொல்லி அப்ப எனக்கு எடுக்கோல்ல இப்படி ஒன்று எழுதணும். வள அளவு மற்றும் வள வினைத்திறன் நிலையானது என்று போடுவோம். மேலும் அப்படி ரெண்டையும் வச்சு சிம்பிளா வளத்திரச்சி நிலையானது என்று போடுவோம். வளத்திரச்சி நிலையானது எனக்கு டியூட்ல தந்திக்கிற விஷயம் தான். வளம் என்று சொல்லக்கூட நாங்க பொதுவா 2 வளம் பிரிச்சு பேசிக்கிறோம் தானே. என்னென்ன வளம் பேசிக்கிறோம்? பொதுவா இதுக்கு முதல் ரிவிஷன் சொல்லி தந்தேன். அதாவது இதுக்கு படிச்ச யூனிட் 1 ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சவங்களை நான் படிச்ச விஷயத்த மைண்ட் மேப் போட்டு தந்தேன் இதுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல். சோ அந்த இடத்துல சொல்லி தந்தேன் வளம் என்று சொல்லக்கூட 2 வளமே இருக்குது. ஒன்று
இலவச வளம் அல்லது இயற்கை வளம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஈக்குது. அடுத்தது பொருளாதார வளம் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஈக்குது. 2 வளம் ஈக்குது. பொருளாதார வளத்துக்கு 4 வளம் ஈக்குது. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சின்னு 4 வளம் ஈக்குது. அப்ப இந்த இடத்துல வள அளவோடு சொல்லக்கூடிய விஷயம் எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னா, நாட்டில் இருக்கிற மொத்தமான இயற்கை வளத்தையும் நாட்டில் இருக்கிற மொத்தமான இந்த 4 பொருளாதார வளத்தையும் தான் சுட்டி காட்டுது. சோ இந்த வளத்தினுடைய அளவு மாறாது என்று சொல்லி நாங்க எடுக்கிறோம். வள அளவு மாறாது. உதாரணமே ஸ்ரீலங்கால 65,610 சதுர கிலோமீட்டர் தான் நிலமீக்கிறோம். இந்த நிலத்தினுடைய அளவு மாறாது. நாங்க எடுக்கிறோம். சேம் டைம் ஸ்ரீலங்கா உழைப்பாளிகள் கிட்டத்தட்ட 2 கோடி இருக்கிறோமே. 2 கோடி உழைப்பாளிகளும் மாறாது அப்படின்னு அர்த்தம். புதுசா ஒத்தனும் பிறக்கிறதும் இல்ல, புதுசா ஒத்தனும் இறக்குறதும் இல்ல. சேம் டைம் வெளிநாட்டுல இருந்து ஒத்தன் வாரதும் இல்ல, ஸ்ரீலங்கால இருக்கிற வெளிநாட்டுக்கு போறதும் இல்ல. அதுதான் வள அளவு மாறாதுன்னு அர்த்தம். அப்ப அப்படி எவ்வளவு வைக்குதோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் மீக்குதான் உழைப்பு. அதுதான் வள அளவு மாற்றம் இல்லை. சேம் டைம் மூலதனம், அது உங்களுக்கு 8 வகையான மூலதனம் பேசணும் தானே. அது 8 வகையான மூலதனமும் ஒரேமாக இருக்கும். அதே முயற்சி மீது நாங்க சொல்ல நிறுவனங்கள் சொல்லிடுவோம். அப்ப நிறுவனங்களும் பொதுவாக அதே அளவுகள் தான் இருக்கும். அப்ப இப்படி இயற்கை வளங்கள் மற்றும் பொருளாதார வளங்களுடைய அளவு நாட்டுல மாறாம இருக்கணும். இது ஒரு எடுக்கோள். அடுத்தது வள வினைத்திறன். என்றா இவங்களை வச்சு செய்ய ஏழுமான உற்பத்தியின் அளவும் மாறாம இருக்கும். நாங்க பேசணும் பூரண உற்பத்தின்னு பேசணும். பூரண உற்பத்தியில சரி, இதுக்கு முதல்ல நாங்க பேசின பூரண உற்பத்தி கிட்டத்தட்ட 2 உண்டு. அப்ப அதே உற்பத்தியில நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவங்களோட வினைத்திறன் கூட போறதும் இல்ல, வினைத்திறன் குறைய போறதும் இல்ல. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் தான் உற்பத்தி நடக்குது சொல்லி எடுக்கிறோம். அப்படி எடுத்துதான் நாங்க உற்பத்தி சாத்திய வழி வரைகிறோம். சரியா? அப்ப இந்த வளம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வளம் இது ஹைலைட்டான விஷயம். ஏனென்றா இந்த வளத்துல முக்கியமான ஒரு வளமே இருக்குது. யாரு? இந்த உழைப்புன்னு சொல்லக்கூடிய வளம். இவரு பொதுவாக இவங்க எல்லாம் உயிரற்ற வளம் தானே. பொதுவாக மூலதனத்துக்குள்ள இருக்கிறதும் மோஸ்டா மனித மூலதனத்தை தவிர மற்ற எல்லா வளத்துக்கும் உயிர் இல்லை. முயற்சிக்கும் பொதுவாக நிறுவனங்கள்னால உயிர் இல்லை. அதே மாதிரி நிலத்துக்கும் பொதுவாக உயிர் இல்லை. இதனால உயிர் இல்லாத சுட்டி அவங்களுக்கு சென்ன வேலையை அவங்க செய்வாங்க. அது என்ன சென்ன வேலையை செய்வாங்க? உதாரணம் அவங்களுக்கு சொல்லி தந்தேன். மூலதனம் என்று சொல்லி ஒரு இடத்துல படிச்ச கொள்ள இந்த மாக்கர் என்ன மூலதனத்துக்கு கீழே வரும்? யாராச்சும் சொல்லுங்க. நான் அவளுக்கு சொல்லி தந்தேன் படிச்சு தர போல. இந்த மாக்கர், நான் கிளாஸுக்கு மாக்கரை பயன்படுத்துறேன் தானே. இந்த மாக்கர் என்ன மூலதனம்? பௌதீக மூலதனமா? நான் அப்படியே சொல்லி தந்தேன். ஒயிட் போர்ட் பௌதீக மூலதனம். மாக்கர் விடுங்களே. நான் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கறதுக்கு சோக் தெரியும் தானே. வெண்கட்டி ஒன்று வச்சு எழுதுறேன். இந்த வெண்கட்டி என்ன மூலதனம் கேட்குது. என்ன மூலதனம்? மூலதனத்துல 8 வகையில எந்த வகை? வெரி குட். சுழலும் அல்லது மாறும் மூலதனம் என்று சொல்லி தந்தேன். சுழலும் அல்லது மாறும் மூலதனம். அப்ப இது உசுரிக்குதா? உசுறு இல்லை. அப்படித்தானே. அப்ப உசுர் இல்லாட்டி மனுஷன் எந்த கட்டளையை போடுறோ, மனுஷன் எந்த ஓடுற போடுதோ அந்த ஓடுற அப்படியே செய்யும். எக்ஸாம்பிள் எதுவும் சுழலும் மூலதனம் தானே. அப்ப நான் சொல்றேன், இந்த மாக்கரை நான் இங்கே கொண்டு போய் வச்சா எனக்கு போய் நிற்கும். பாருங்க, தவறு பொழுது சரியா. பொதுவா இதுக்கு உசுறு இல்லை தானே. எனக்கு போய் நிற்கும். இது இது சுழலும் மனுஷன் இதுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று இல்லை. இதை வைப்போட பாருங்க. அடிச்சு ஒரு 3 மாசம் நீங்க நினைச்சீங்க, 3-4 மாசம் இந்த இடத்துல அடிச்சு இதுக்கும்போது ஒசக்க அடிச்சிருந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குது. இதுக்கு தனியா இதுக்கு பசிவார, இதுக்கு நடமாடணும். இந்த நகை நம்ம 10 பிள்ளையும் தானே ஊர் சுத்த போன ஸ்கூல்ல. அதனால எனக்கு ஊர் சுத்தணும்னு சொல்லி ஐடியா இதுக்கு இல்லையே. இது குசுரும் இல்லை, சிந்திக்கிறதுக்கு மூளையும் இல்லை. எங்கேயாச்சும் மூளைக்கு பாருங்க ஒயிட் போர்டு. சோ அதனால இதுக்கு ஒரு செப்பரேட்டான தன்மைக்கும் கண்ட்ரோல் ஆகும். எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் ஆகும். ஆனா மனுஷன் வித்தியாசமான ஆள். இதனாலதான் நீங்க பிசினஸ்ல ஒரு பாடம் படிப்பீங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வள முகாமை. தனி ஒரு பாடம் 13 ஒப்பிடக்கொள்ளையும் கிரேட் 12 ஒப்பிடக்கொள்ளையும் வணிக பாடத்தை பிசினஸ்ல ஆக பெரிய ஒரு பாடம் இவருதான். பெரிய ஒரு கொஸ்டின்ஸும் இவர்ல தான் வரும். பெரிய பாடம், இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். சரியா? அப்படிப்பட்ட நோட்ஸும் கூட தனி நோட்ஸ். பாடமாக்க மட்டும் தான் ஃபுல்லாவே 12 தேர்ச்சி மட்டம், கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கமாய் வரும் நினைச்சது. சரியா? அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். சோ அது எதுக்காக கொண்டு வந்தீங்க?
இந்த மனுஷனை மேனேஜ் பண்ண, இந்த மனுஷனை முகாமைத்துவப்படுத்துறதுக்கு, இந்த மனுஷனை சறுக்காட்டுறதுக்கு தான் அந்த பாடம். அவ பாருங்க, ஏன் மனுஷனை சறுக்காட்டணும்டா, மனுஷன் பண்புகள் வித்தியாசப்படும். எனக்கு ஈக்கிற குவாலிட்டி இல்ல உங்களுக்கு ஈக்குது, எனக்கு ஈக்கிற விஷயம் அல்ல உங்கள்ட்ட ஈக்கிறது, எனக்கு ஈக்கிற திறமை அல்ல உங்கள்ட்ட ஈக்குது. உங்கள்ட்ட வித்தியாசமா ஒரு திறமை இருக்கும், உங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான. சம்டைம் நீங்க ஃபுட்பால ஒரு விரல் கால்ல ஒரு விரலை நிப்பாட்டி காட்டுவீங்க, அந்த திறமை எனக்கு இல்லாம ஈக்குது. நீங்க ஒரு விரலை வச்சு ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சி காட்டுவீங்க, அந்த திறமை எனக்கு இல்லாம ஈக்குது. நீங்க சம்டைம் நல்ல குக் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க, அந்த திறமை எனக்கு இல்லாம ஈக்குது. சம்டைம் நான் என்ன செய்யணும்டா, கூட்டல்ல உங்களையும் விட ஸ்பீடா செய்யறவனா ஈக்கிடும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களையும் விட பெட்டரா செய்யறவனா ஈக்கிடும். அப்படித்தான் உலகத்துல பதைக்கப்பட்டிருக்கிறாங்க உலகத்துல இருக்கிற மக்கள். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்புகள் ஈகி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் ஈகி, ஒவ்வொருத்தருடைய உற்பத்தி திறன், ஒவ்வொருத்தருக்கு உற்பத்தி செய்யலுமான இயலுமை ஆளுக்கு ஆள் வேறுபடும். ஆளுக்கு ஆள் வேறுபடும். ஒயிட் போர்ட்ல 4 மூளை இருக்குதுன்னு போட்டிக்கிறீங்க, வெரி குட், 4 மூளை இருக்குது. ஆனா இந்த மூளையால யோசிக்க இல்லாதான் பிரச்சனை, சரியா? அப்ப விளையினம் அந்த கான்செப்ட விளையாடு என்னன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி நான் பாடத்தையும் மறந்துட்டேன், சரியா? அப்ப வெயிட், சிந்தித்து செயற்பட, வினைத்து 4 கால் வேற. எனக்கு கூடிய உற்பத்தி திறன் உங்களுக்கு கூடிய உற்பத்தி திறன். அப்ப ஆளுக்கால் உற்பத்தி திறன் மாறும், ஆளுக்கால் உற்பத்தி திறன் மாறும். இதனாலதான் நல்லா வச்சுக்கோங்க, இதனாலதான் இந்த ஹைலைட் ஆன இவரை நல்லா பாக்ஸ் பண்ணி கோடு போட்டு ஹைலைட் பண்ணி டிபெக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இவராலதான் எங்களுக்கு உற்பத்தி சாத்திய வலையே மாத்த வேண்டிய ஆகுற. இவரால மேக்சிமம் நமக்கு முக்கியமா இவராலதான் இந்த உற்பத்தி சாத்தியத்துடைய டிசைன் மாறும், வடிவம் மாறும். நாங்க சொல்லுவோம் வடிவம் அர்த்தம் டிசைன் மாறும். அதுக்காக வேண்டி நீங்க சும்மா யோசிச்சமான டிசைன் எனக்கு சம்டைம் புதுசா உற்பத்தி சாத்திய வலை புதுசா படிச்சு யோசிச்சு என்னன்னு சொன்னா, அந்த பஸ்ல விற்பாங்க வட்டம் எல்லாம் வந்து பேனால போட்டு இப்படி சுத்தினா பூவாகும், இப்படி சுத்தினா முக்கோணி ஆகும், இப்படி சுத்தினா பட்டர்ஃபிளை ஆகும். அப்படியெல்லாம் உற்பத்தி சாத்திய வழி வாரல்ல. உற்பத்தி சாத்திய வழி வாரத்துக்கு ஒரு வடிவம் ஈக்கி, அந்த வடிவம் 3 வடிவுல தான் வரும். அதுக்கு ரீசன் ஆனால் இவரால் தான் மேக்சிமம் இவர் தான் முக்கியமான ஆள் இவர் தான். ஏன்னா இவருடைய குவாலிஃபை, இவருடைய பண்பு ஆளுக்கு ஆள் டிஃபரண்ட். எக்ஸாம்பிள் எப்பவுமே செலவனுக்கு நாங்க உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால 20,000 வளமீகுன்னு வைப்போம். 20,000 வளமீகுது, 20,000 வளமீகு எத்தனை 20,000 வளமீகுது. 20,000 வளத்தை வச்சு நான் 10,000 வளத்தை அரிசி உற்பத்திக்கு போட்டு, 20,000 ஊழியர்கள் 20,000 பேர் ஈக்குது, மத்த எல்லா வளமும் 0ன்னு எடுப்போம். 20,000 ஊழியர்கள் மட்டும்தான் ஈக்குது. அப்ப நான் அரிசி உற்பத்திக்கு 20,000 எடுக்கிறேன், தலப்பாடு உற்பத்திக்கு 20,000 எடுக்கிறேன். இல்லாட்டி மத்த உற்பத்தி வளங்களை மீக்குது, ஆனா உழைப்பாளிகள் 20,000 பேர் ஈக்கிறேன்னு எடுக்கும். ஏண்டா மனுஷனை மட்டும் வச்சு உற்பத்தி செய்யலே அரிசிக்கு மூலப்பொருள் எல்லாம் தேவைத்தானே, மூலதனம் தேவைத்தானே. சோ மத்த வளங்களை மீக்குது, ஆனா 20,000 உழைப்பாளிகள் இருக்குது. அதுல 10,000 அரிசிக்கு போட்டேன், மீதி 10,000 தலப்பாடத்துக்கு போட்டேன். அப்ப இது நல்லா யோசிங்க. அரிசி உற்பத்தி செய்யறவன் 10,000 பேர் நல்ல அரிசி உற்பத்திக்கு எக்ஸ்பர்ட், ஆனா தலப்பாடு உற்பத்தி செய்யறதுக்கு இல்ல. பாருங்க, இவனும் மனுஷன், இந்த 10,000 பேர் மனுஷன், இந்த 10,000 பேர் மனுஷன் தான். அப்ப இவருக்கு இது உற்பத்தி செய்ய இயலும், ஆனா இவருக்கு இந்த உற்பத்தி செய்ய இயலா, அதுதான் பிரச்சனை. அப்ப இவங்கட வினைத்திறன் விட வித்தியாசம், இவங்கட வினைத்திறனை விட வித்தியாசம். சம்டைம் இதுல 2,000 பேர் இருப்பான், அவனுக்கு எதை கொடுத்தாலும் செய்வான். உதாரணம் ஒரு ஸ்கூல் இருப்பாங்க சிலவன், எந்த பேப்பரை கொடுத்தாலும் 100 தான், இல்லாட்டி 90க்கு மேல. பிசினஸ்ல எக்கனாமிக்ஸ்ல எவ்வளவு பேப்பரை கொடுத்து பாருங்களேன், அவன் தலை அதை மாதிரி தெரிவிப்பான் 2,000 பேர். அந்த 2,000 பேருக்கு அரிசியை கொடுத்த அரிசியும் ப்ரொடக்ஷன் செய்யறான், தலப்பாடத்தை கொடுத்தா தலப்பாடமும் செய்யறான். அப்ப அவன் வித்தியாசமான ஆள், இவங்களோட ஒப்பிட கொள்ள. சோ இப்படிப்பட்ட ஆட்களும் இருப்பாங்க. அப்ப மனிதண்ட வினைத்திறன் வேறுபடுறதுனாலதான் உற்பத்தி சாத்திய வலையிட வடிவம் வேறுபடும். வடிவம் 3 வகையில வரையிடும். ஒன்று பிளட், நேர்கோடாக வரையிடும், சரியா? இன்னொன்று இப்படி வரையிடும். இப்படின்னு சொன்னா இந்த கோடும் வரைஞ்சு அந்த பிசிக்ஸ்ல வர பாடமா இல்ல, சயின்ஸ்ல வர பாடமா இல்ல, ஒன்றோ இப்படி இந்த கோடு மட்டும், இது வந்து கோடு மட்டும். அங்கிட்டு போய் கதை தனியே வெயிட் வச்சுட்டு தெரியல. உங்களோட மைக்கல் மியூட் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கோங்க அடிக்கடி. சம்டைம் அன்மியூட் ஆகி நீங்க பேசுறதெல்லாம் விடும், சரியா? அப்ப 2வது கிராஃப் இப்படி வரையிடும், 3வது கிராஃப் இப்படி வரையிடும். இப்படி 3 வகையான உற்பத்தி சாத்திய வழி வரையிடும். இதுக்கு ரீசன் என்ன?
நான் ஒவ்வொன்றும் தெளிவா விளங்கப்படுத்துறதுக்கு நிறைய எம்சிக்கு கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகுற எங்களுக்கு நாங்க ஜஸ்ட் இந்த பாடம் ஈஸி தானேன்னு போறதுனால வேணா இதுக்கு ரீசன் அமைய செலவு. இந்த 3 விஷயத்துக்கும் ரீசன் அமைய செலவு. கிராஃப் 3 வரை மாறுறதுக்கு ரீசன் அமைய செலவு மாறுறதுக்கான ரீசனான ஒரே விஷயம் இந்த உழைப்புன்னு செல்லக்கூடிய வளம் தான். உழைப்புன்னு செல்லக்கூடிய வளம், உழைப்பு அல்லது மனிதன் என்று சொல்லுவோம். மனிதன் என்று செல்லக்கூடிய வளம், மனிதன் என்று செல்லக்கூடிய வளத்தாலதான் அமைய செலவு வேறுபடும். அமைய செலவு வேறுபடுறதாலதான் கிராஃப் 3 விஷயத்துல வரும். சரியா? அப்ப இதுக்கு நாங்க சொல்ற, இதுக்கு இந்த கோட்டுக்கு நாங்க சொல்ற, இந்த கிராஃப் முதலாவது போட்டிக்கு இந்த கிராஃபுக்கு நாங்க சொல்ற ஒரு பேர் சொல்ற மாறா அமைய செலவு. மாறா அமைய செலவு என்ன? மாறா அமைய செலவு, மாறா அமைய செலவு. இந்த கிராஃபுக்கு நாங்க சொல்ற அதிகரிக்கும் அமைய செலவு. அதிகரிக்கும் அமைய செலவு. இந்த கிராஃபுக்கு நாங்க சொல்ற குறையும் அமைய செலவு. குறையும் அமைய செலவு. இப்படி 3 கிராஃப்ல போகும். ஆனா நாங்க பொதுவாகவே மாறா அமைய செலவுன்ற விஷயம் நாட்டுக்கு பொருத்தமே. பொதுவாக உற்பத்தி சாத்திய வழியை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுதானே, 0.01 தான் பொருத்தம் என்று சொல்லி. பொசிபிளே ப்ரொபபிளே நடக்கிற பொசிபிளே இல்லை. ப்ரொபபிள் என்றால் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இது பொசிபிளும் இல்லை. இது ரிமோட் ஆக குறவு. 0.5 விட 5% விட குறவு நடக்கிறதுக்கு சாத்தியம். அப்ப உற்பத்தி சாத்திய வழி அப்படித்தானே இது. அப்படியே உற்பத்தி சாத்திய வழி சாத்தியமானாலும் எங்களுக்கு ஆக பொருத்தம் இந்த கிராஃப் மட்டும் தான் வரையிலும். என்ற மாறா அமைய செலவும் நாட்டுல நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறவு, குறையும் அமைய செலவும் நாட்டுல நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறவு. ஓகே, அப்ப நாட்டுல நடக்கமான அமைய செலவு அதிகரிக்கும் அமைய செலவு தான். அதையும் கட்டாயம் நோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப வருவோம் அமைய செலவுன்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்கு. அமைய செலவுன்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்கு வரும். அமைய செலவு, அமைய செலவுன்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்கு வரும். அமைய செலவுண்டா என்ன? யாராச்சும் சிம்பிளா செலுத்துப்போம். அமைய செலவுண்டா என்ன? அமைய செலவுண்டா என்ன? யாராச்சும் இது ரிவிஷன் தானே, மோஸ்ட் ஆஃப் நீங்க படிச்சுக்கோங்க. அமைய செலவுண்டா விட்டு கொடுக்கிறது. ஓகே, வேற விட்டு கொடுக்கிறது. சிம்பிளா மொத்த டெபினிஷனை செல்லாம ஜஸ்ட் நீங்க விலங்கெடுத்திக்கிற விஷயமே அமைய செலவுண்டா இதுதான். இன்னொரு விஷயம் விலங்கெடுத்திப்பீங்களே, அது என்ன கேக்குது. ஓகே, சரியா? ஒன்றுக்காக ஒன்றை விட்டு கொடுக்கிறது, ஒன்றுக்காக ஒன்றை இழக்கிறது. வெரி குட். 2 பேர் ஆன்சரும் சேம் டைம்ல வந்து சேம் ஆன்சர்ஸ். சரியா? ஓகே, விட்டு கொடுக்கும் அதில் சிறந்தது. வெரி குட். ஒரு தேவைக்காக இன்னொன்றை இழக்கிறது. ஓகே, சரி. நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் தான் இல்லாம. சரியா? உதாரணமா சிம்பிள் உதாரணம்னு சொல்றேன். சிம்பிள் உதாரணம். இப்ப உங்களோட கையில 1000 ரூபாய்க்கு, உங்களோட கையில 1000 ரூபாய்க்கு எப்படிதானே 1000 ரூபாய்க்கு உங்களோட காசை பேக் ஒன்று எடுக்கணும். பேக் ஒன்று எடுக்கணும்னு ஆசை. லேடிஸ் தான் இதுல இல்லாம பாய்ஸ் யாரும் இல்லை போன கிளாஸ்ல. வெயிட், சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு நாங்க ஸ்லோவா போறனால போரிங் ஆயிக்கும். வேற ஆப்ஷன் இல்லை. நாங்க எல்லாத்தையும் கிளியரா விளங்கப்படுத்தணும் தானே. ஓகே, சரியா? ஜிமாம் இபாதுர் ரஹ்மான தவிர மத்தெல்லாம் கேர்ள்ஸ். அதனால நான் சிம்பிளா ஒரு கேர்ள்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, இல்லாட்டி பாய்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, உங்களோட கையில 1000 ரூபாய்க்கு இப்போ உங்களுக்கு வெட்டிங் கொண்டு வாரு. வெட்டிங்க்கு பாய்ஸ் பேக் போட்டு போறல பிக் பாஸ்ல மாதிரி. அதனால பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் பொதுவாக பேக் ஒன்று போட்டு வராங்க. பேக்ல ஒன்றும் இல்லாட்டியும் பொதுவாக பேக் ஒன்று போட்டு போவாங்க கலசுக்கு. அது பொதுவான உண்மையான விஷயம். ஸோ அதனால உங்களுக்கு பேக் ஒன்று எடுக்கணும். நல்ல ஒரு பேக் ஒன்று எடுக்கணும் வெட்டிங்க்கு போறதுக்குன்னு இருப்போம். ஸோ அதனால வெட்டிங்க்கு ஒரு பேக் ஒன்று போறதுக்கு நீங்க தேர்வு செய்யறீங்க. 2 பேக் உங்களோட கரண்ட படுது. சட்டப்படியான பேக், நல்லா பசந்தான ஒரு பேக் வந்து இப்படி வச்சு குடியெல்லாம் வந்து சந்தில தொங்க போட்டுற மாதிரி எல்லாம் பசங்க 2 பேக் இருக்குது. இதுவும் குவாலிட்டி, இதுவும் குவாலிட்டி. ஆனா பிரைஸ கேட்டா இதுவும் 1000 என்றான், இதுவும் 1000 என்றான். இதுவும் 1000, இதுவும் 1000. உங்கள்கிட்ட 2 எடுக்கலுமா? எடுக்கலாம். உங்கள்ட்ட 1000 ரூபாய். அப்ப உங்களோட தேவையோட ஒப்பிடக்கூட உங்க டீக்கிற வளம் குறவு. இதுக்குதான் நாங்க சொல்லுவோம் எக்கனாமிக்ல அருமை என்று சொல்றோம். என்ன அருமை? 2000 தேவை 1000 ரூபாய்க்கு. இதுக்குதான் நாங்க சொல்ற அருமை. பொதுவா நாட்டுலயும் இதே சிச்சுவேஷன்ஸ் தான். நிறைய ப்ரொடக்ஷன் நாட்டுக்கு தேவை. வெள்ளம் என்று வரக்குள்ள நிறைய உதவிகள் தேவை. பட் எங்கள்கிட்ட ஈக்கிற வளம் குறவு. இதுக்குதான் நாட்டுல சொல்லும் அருமை. அருமை தனியாளுக்கும் மீக்கும், நாட்டுக்கும் மீக்கும், சந்தைக்கும் மீக்கும், குடும்பத்துக்கும் மீக்கும், எல்லாத்துக்கும் அருமையான பிரச்சனை இருக்கும்.
அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயம் நாங்க பின்னால பார்ப்போம். அடுத்த 3வது பாட்டுல, எங்க செகண்ட் பார்ட் தான் பேச்சு கொண்டு யூனிட் பண்ண 3வது பாட்டுல நாங்க பார்ப்போம் பிரச்சனையில. முதலாவது பிரச்சனை உலகத்திலேயே எல்லாத்துக்கும் பிரச்சனை அதுக்கான பேசிக்கான ரீசன் இந்த அருமை தான். நாங்க எங்களுக்கு எங்களோட லைஃப்ல பிரச்சனை, உங்களோட லைஃப்ல எல்லாத்துக்கும் பிரச்சனை ரீசன் இந்த அருமை தான். அதை நான் அந்த டைம்ல பார்ப்போம். ஓகே, அப்ப அருமை ஓகே தானே. ஆனா இந்த அருமை நாளாதான் என்ன செய்ய வேண்டி வருது, ஒரு விஷயம் சாய்ஸ் பண்ண வருது. அப்ப இது எப்பவுமே ரெட் கலர்ல பசுந்தாயிக்குது, ரெட் கலர்ல பசுந்தாயிக்குது, ரெட் கலர்ல பசுந்தாயிக்குது. அப்ப நல்ல ஷைனிங் எல்லாம் போட்டு சும்மா பார்த்தடிக்கு பேக் மட்டும் கண்ணுக்கு பட்டுற மாதிரி விளங்கும். ஹைலைட் அந்த கடையில தான் ஹைலைட்டா விளங்குது. இது வந்து பிளாக் கலர்ல இருக்குது, பிளாக். இது வந்து பிளாக் கலர்ல ரெண்டும் சேம் பிராண்ட், சேம் மாடல், சேம் இது. ஆனா கலர் மட்டும் டிஃபரெண்ட். இதுவும் கெட்ட பாசந்து, இதுவும் செம்ம பாசந்து. நம்ம சொல்லுவோம் இடையில அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க, இத ரெட்ட தெரிவு செய்வீங்களா, பிளாக்க தெரிவு செய்வீங்களா? யாராச்சும் தெரிவு செய்வீங்க? உதாரணம் சொல்லுங்களே, குயிக்க நாங்க அடுத்த விஷயம் போறதுக்கு. ரெட்ட தெரிவு செய்வீங்களா, பிளாக்க தெரிவு செய்வீங்க? ஓகே, எதுவும் செய்யல கடைக்கான காய்களை சும்மா கொடுத்துட்டு வாரீங்க. அப்படியா? எனக்கு 2லயும் 1 தெரிவு செஞ்சு இவ்வளவு கஷ்டம், நீங்க 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, இந்த 1000 ரூபாய்க்கு சொல்லி தான் பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்துட்டு வருவீங்களா? இல்ல, ரெட். என்ன தெரிவு செய்வீங்க? ரெட், பிளாக் எல்லாம் மாத்தி மாத்தி சொன்னதுனால இஷ்யூ, சரியா? இப்ப நான் 1 தெரிவு செய்வாரு, சரியா? நான் 1வது ரெட்ட தெரிவு செய்யுறேன், சரியா? 1வது ரெட்ட தெரிவு செய்யுறேன். அப்ப ரெட்ட தெரிவு செய்யக்கூட உங்களுக்கு என்ன செய்யணும்? பிளாக்க விட்டு கொடுக்கணும். இந்த ரெட்டுக்காக விட்டு கொடுத்தது தான் பிளாக். அப்ப இதுக்குதான் நாங்க சொல்றேன் ரெட்டுக்கான அமையச்செலவு சொல்றேன். ரெட்டுக்கான அமையச்செலவு ஒன்றுக்காக இன்னொன்று விட்டு கொடுக்கிறது. சம்டைம் உங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும், ரெட், பிளாக், ப்ளூன்னு 3 சாய்ஸ் இருக்குமே. இப்ப அது 3ம் ஆயிடுவா, ஒவ்வொன்றும் ஆயிடுவா. அப்ப நீங்க ரெட்ட தெரிவு செஞ்சா பிளாக் அண்ட் ஒயிட், சாரி பிளாக் அண்ட் ப்ளூ 2ம் முட்டு கொடுக்கணும். எங்க பார்வையில 2ம் முட்டுட்டு தான் நாங்க எடுக்கணும். ஆனா 2 முட்டு கொடுக்கறது தான் எங்கட பார்வையில விளங்குது. ஆனா எக்கனாமிக்ல பார்வையில சொல்றான், உண்மையை ஒன்று சொல்றான். இதுதான் எக்கனாமிக்ல பேசின முதலாவது உண்மை நான் நினைக்கிற மாதிரி, சரியா? எக்கனாமிக்ல சொல்றான், மத்தெல்லாம் பொய்யன்னு சொல்லல, கிட்டத்தட்ட யோசிக்கிற அளவுக்கு உண்மைமா இருக்குது. அப்ப எக்கனாமிக்ல சொல்றான், ரெட்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிவு செஞ்சு கொள்ளையலாட்டி, 1000 ரூபாய் நீங்க கொடுத்து எடுக்க இயலாட்டி, சேம் டைம் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வச்சு பிளாக் அண்ட் ப்ளூ 2ம் எடுக்கலாம், 2ம் எடுக்க ஒன்றதான் எடுக்கும். அப்ப நீங்க 2வது ப்ரெஃபரன்ஸ் பிளாக் கொடுக்குறீங்க, 3வது ப்ரெஃபரன்ஸ் ப்ளூ கொடுக்குறீங்கடா, ரியலாவே நீங்க ரெட்டுக்காக இருந்தது பிளாக் மட்டும் தான். ஏனென்றா ரெட்ட வாங்காட்டி உங்களுக்கு இது 2ம் வாங்கலாம். அப்ப இதுக்காக வேண்டி நீங்க 2ம் இழந்தேன்னு சொல்லலாம். இதுதான் நீங்க இழந்திருக்கிறீங்க. இதுக்காக விட்டு கொடுத்த அடுத்த சிறந்த ஆப்ஷன் தான் இந்த பிளாக். அப்ப அதுக்குதான் அமையச்செலவுன்னு சொல்லுவோம். ஒன்றுக்காக விட்டு கொடுக்கப்பட்ட அடுத்த சிறந்த தெரிவுக்கு தான் நாங்க சொல்றோம் அமையச்செலவு. அந்த அமையச்செலவு எங்களுக்கு யூனிட் வைஸுக்கு பார்க்கணும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்க்கணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒன்றுக்காக எவ்வளவு இழந்திருக்கிறோம் என்று பார்க்கணும். ஒன்றுக்காக எவ்வளவு இழந்திருக்கிறோம் பார்க்கறதுக்கு தான் நாங்க சொல்றது எல்லை அமையச்செலவு. என்ன எல்லை அமையச்செலவுன்னு சொல்றோம். எல்லை அமையச்செலவு ஒன்றுக்காக எவ்வளவு இழந்திருக்கிறோம், ஒன்றுக்காக எவ்வளவு இழந்திருக்கிறோம் பார்க்கறது தான் எல்லை அமையச்செலவு. ஓகேயா? இந்த எல்லை அமையச்செலவு அதிகரிச்சு கொண்டு போனா, எல்லை அமையச்செலவு அதிகரிச்சு கொண்டு போனா எங்களோட கிராஃப் இப்படி போகும், எங்களோட கிராஃப் இப்படி போகும். எல்லை அமையச்செலவு குறைஞ்சு கொண்டு போனா எங்களோட கிராஃப் இப்படி போகும். சோ இப்படி அல்ல, இப்படி போகும். எல்லை அமையச்செலவு மாறாம போனா, பிக்ஸா போனா எங்களோட கிராஃப் இப்படி போகும். அப்ப அமையச்செலவு மாற்றத்தால தான் கிராஃப் மாறும். சம்டைம் உங்கள்ட்ட பார்ட் 2 கொஸ்டின், இது வரைக்கும் பார்ட் 2 கொஸ்டின்ஸ் கேட்டீங்க பாஸ்ட் பேப்பர்ல. அமையச்செலவு மாற்றத்தால உற்பத்தி சாத்திய வரையும் மாற்றம் அடையுமா, மாற்றம் அடையுமான்னு கேட்கலாம். சம்டைம் அப்படி மாற்றம் அடைகிறது. இதனை நீங்க தெளிவான உதாரணத்துடன் விளங்கப்படுத்துமான்னு கேட்கலாம். அப்ப நீங்க உதாரணத்தை வச்சு இந்த கன்செப்டை ஃபுல்லா விளங்கப்படுத்தணும். உங்களுக்கு 4 மார்க்ஸ் தான் இதுல கிடைக்கும். அப்ப இந்த கன்செப்டை ஃபுல்லா விளங்கப்படுத்த வேண்டி வரும். ஓகே, அப்ப இந்த 3 உற்பத்தி சாத்திய வழியும் எங்களுக்கு வரைய பெறையிலும் இந்த அமையச்செலவு மாற்றத்தை வச்சு. ஓகே, அமையச்செலவு மாற்றத்தை வச்சு. அப்ப இதுதான் உங்களோட உற்பத்தி சாத்திய வலையிட பேசிக் ஃபவுண்டேஷன். பேசிக் ஃபவுண்டேஷன் உற்பத்தி சாத்திய வலை தொடர்பான கிரவுண்ட் கிளியர். உங்களுக்கு விளையாட மட்டும் தானே இருக்குது. உதாரணமா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு முந்தி சின்ன காலத்துல கிரிக்கெட் விளையாட போல என்ன செய்வோம், சம்டைம் கேர்ள்ஸ் கிரிக்கெட் விளையாடிக்க மாட்டீங்க, பாய்ஸ் விளையாட போல காடு ஒண்ணினா காட்டை துப்புரவு செய்வோம், ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றோம், அதுக்கு பிறகுதான் விளையாட ஆரம்பிக்கிறோம். அப்ப இப்ப
காட்டை துப்புராக்கியாச்சு, விளையாட மட்டும் தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி தான் பிபிசியும், பிபிசிக்கான பேசிக்கை போட்டாச்சு, கிரவுண்ட் ஓகே. அடுத்து வந்து நாங்க விளையாடும். அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது உற்பத்தி சாத்திய வலையை வச்சு மெயினான கன்செப்ட் கொஞ்சம் பார்க்கிறோம். பேரின பொருளாதார எண்ண கருக்கள் நாங்க எப்படி காட்டிலும், சிற்றின பொருளாதார எண்ண கருக்கள் நாங்க எப்படி காட்டிலும், சேம் டைம் உற்பத்தி சாத்திய வலையிட நகர்வு எப்படி நடக்கும். இதை பேசிட்டோம் வேண்டா உற்பத்தி சாத்திய வலை கம்ப்ளீட். ஓகேயா? இதை பேசிட்டோம் வேண்டா உற்பத்தி சாத்திய வலை கம்ப்ளீட். இது ஓகேயா? ஏன்னா எங்க உற்பத்தி சாத்திய வலையை வச்சு பேரின பொருளாதார எண்ண கருக்கள், சிற்றின பொருளாதார எண்ண கருக்கள் காட்டிடும். அதுக்கு உற்பத்தி சாத்திய வலையை வரையிடும். அப்ப அந்த வரைஞ்சிட்டு உற்பத்தி சாத்திய வலை, உதாரணம் எத்தனை சாத்திய வலை, இந்த சாத்திய வலை இங்கால 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 நகரையிடும். அது கோடு போக சேஞ்ச் ஆகும். நாங்க டிமாண்ட் கோடு சேஞ்ச் ஆகும்னு பேசணும் போன கிளாஸ்ல. 1 2 இந்த பக்கம் மேல மாறும்னு பேசணும். அது நம்ம உற்பத்தி சாத்திய வழியும் மாறும். அப்படி மாறுறது இந்த சந்தர்ப்பத்துல எப்படி மாறிடும், எப்படி இல்லாம போயிடும், அது நிறைய ரிலேட்டிவான விஷயங்கள். கிட்டத்தட்ட உற்பத்தி சாத்திய வழியை மட்டும் 1 வருஷத்துக்கு படிக்கணும். அவ்வளவு தலைப்பு உள்ளுக்கு, பட் அவ்வளவு இம்பார்ட்டன் உங்கள்ட்ட இல்ல. சரியா? உள்ளுக்கு நிறைய தலைப்பீக்கு வேணும், உப்பரிமைக்கு நல்ல தலைப்பீக்குது, உற்பத்தி சாத்திய வலை உள்ளுக்கு, பட் எல்லாமே இம்பார்ட்டன் இல்லை. வேணாம், நிறைய விஷயங்கள் பேசிடும். உற்பத்தி சாத்திய வலையை மட்டும் வச்சு தனி ஒரு பார்ட் 2 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் தயாரிக்கணும். சப் கொஸ்டின்ஸ் 5 வச்சு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 5 துணை கேள்வி தானே, சம்டைம் 4 5 வரும். அப்ப 5 துணை கேள்வி வச்சு 10 பார்ட் 2 கேள்வி தயாரிச்சா 50 துணை கேள்வி 50 MCQ அப்படி கொண்டு ஒரு பேப்பர் தயாரிக்க அவ்வளவுக்குள்ளது தியரி இருக்குது. அவ்வளவு விஷயம் நாங்க படிச்சுக்கிறோம், எங்க அட்வான்ஸ்ல வரல. பட் அந்த விஷயம் எல்லாம் வேஸ்ட். ரெண்டாவது நான் சொன்னேன், ஒரு வருஷமும் 2 மாசமும் படிச்சேன்னு சொல்லி முதலாவது யூனிட்ட, ஒரு வருஷமும் 2 மாசமும். ரீசன் என்ன, அவ்வளவுக்கு அன்வான்டான விஷயங்கள் நாங்க படிச்சோம், தேவையில்லாத விஷயங்கள் படிச்சுக்கிறோம். சோ அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால தேவையான விஷயங்களை மட்டும் நாங்க அடுத்த கிளாஸ்ல பேசிட்டு உற்பத்தி சாத்திய வழியை முடிச்சுட்டு போவோம். ஓகே, இது கிளியரா உங்களுக்கு ஃபவுண்டேஷன். சம்டைம் இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியர் ஆயிருந்திருக்கும், இந்த விஷயம் ஆல்ரெடி கிளியர் இல்லாம இருந்திருக்கும். கிளியரோ ஆயிருந்தோ இல்லையோ இந்த விஷயத்த படிச்சு தரது எங்களோட கடமை. அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி தந்தேன். அடுத்த கிளாஸை வந்து நாங்க அடுத்த விஷயத்த பேசுவோம். சரியா? அப்ப இதுக்கு முதல் கிளாஸ்ல நாங்க அறிமுகத்தை பேசிக்கிறோம். இந்த அறிமுகத்தினுடைய 1 டே ரிவிஷன் இன்ஷால்லா இந்த வீக்ல ஒரு நாள் உங்களுக்கு 1 hour டைம் எடுத்து சொல்லித்தாரேன் எக்ஸ்ட்ராவா. அப்ப அதோட சேர்த்து கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா பாஸ் பேப்பர் அறிமுகத்துக்கு செய்யும், அறிமுகத்துக்கு பாஸ் பேப்பர் செய்யும், அறிமுகத்துக்கு பாஸ் பேப்பர் செய்யும், அறிமுகத்துக்கு பாஸ் பேப்பர் செய்யும். அப்ப நீங்க அடுத்த கிளாஸ் வரப்போல, உற்பத்தி சாத்திய வலையில அடுத்த கிளாஸுக்கு வரப்போல, அடுத்த ஃப்ரைடே வரப்போல அறிமுகத்துக்கான பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது பொருளியல் அறிமுகம், அதே மாதிரி தேவை விருப்பம், நேரு பொருளியல் நீம பொருளியல், அதே மாதிரி பண்டங்கள் வளங்கள் தொடர்பானது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணின பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கொஸ்டின் செய்யும். 2000 நீங்க செய்யணும். 2020 இருந்து 2025 வரைக்குமான பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ். 2020 இருந்து 2025 வரைக்குமான பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸை கட்டாயம் அடுத்த கிளாஸோட கூட செஞ்சு கொண்டு வரும். சேம் டைம் பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு எப்ப இருக்குது, மண்டே இருக்குது. அப்படித்தானே? பேப்பர் கிளாஸ் மண்டே இருக்குது. நான் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்லயும் ஒரு வேலை தந்தேன், ஞாபகம் மிகுத தெரியா? உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸை தந்து 80 கேள்வி தயாரிச்சுக்கணும், பார்ட் 2 கொஸ்டின்ஸ் தயாரிச்சுக்கணும் வாங்கன்னு சொன்னேன். 8 கொஸ்டின்ஸை தந்து 80 கொஸ்டின்ஸை பார்ட் 2ல தயாரிச்சுக்கணும் வாங்கன்னு சொன்னேன். கட்டாயம் அதை செஞ்சுட்டு வாங்க. இது பிரைவேட் கிளாஸ் தான், ஸ்கூல் இல்ல செஞ்சுட்டு வராட்டி வெளியே போடுறதுக்கு, செஞ்சுட்டு வராட்டி குரூப்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு. அப்படி ரிமூவ் பண்ண எனக்கும் நஷ்டம். அதனால அப்படி ஒன்றும் நடக்காதீங்க. நீங்க செஞ்சவங்க உங்களுக்கு அனுப்பி உங்களோட ஆன்சரை திருத்தி உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேறிடும். செய்யாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, ஸ்கூல் மாதிரி ஆன்லைன் தான், எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கவே ஒன்றும் செய்யல. அதனால உங்களுக்கு விருப்பமானவங்க இல்ல தேவையானவங்க கட்டாயம் செஞ்சு அனுப்புங்க. அது கிளாஸ் வந்தோன்ற அவசியம் இல்லை. கிளாஸ்லயே ஜாயின் பண்ணி இல்லாதவங்க புதுசா ஜாயின் பண்ணினாலும் அந்த கொஸ்டின்ஸை விட்டு 80 கொஸ்டின்ஸ் தயாரிச்சிடும். எப்படி தயாரிக்கணும்னு உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்தேன். அப்ப 80 பார்ட் 2 கொஸ்டின்ஸ் முடிஞ்ச ஆன்சரோட தயாரிச்சுக்கணும். ஆன்சர் பண்ண இல்லாட்டி பாவல குறைஞ்சது கொஸ்டின்ஸ் தயாரிச்சுடுவாங்க. புதிய கொஸ்டின்ஸ் இருந்தா நாங்க என்ன செய்ய வேண்டாம், டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, இது கிளியரா உங்களுக்கு? இன்றைக்கு பேசின விஷயம் கிளியரா? அப்ப இன்றைக்கு நாங்க இன்ட்ரடக்ஷன் தான் பேசிக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல நிறைய புதிய தலைப்புகள் பேச போறோம். சேம் டைம் அதோட நிறைய பாஸ் பேப்பர்ஸும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் பேச போறோம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். அதனால
இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க அடுத்த கிளாஸ் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க 2025 and 26 and 25 சாரி 26 and 27. 25 வந்து அடிக்கடி சொல்றது ஏன்னா அவங்க பெச் வந்து சட்டப்படியான ஒரு பெச் உங்களோட பெச் மாதிரி கரெக்டா யாருக்கும் தரல. அதனால அவங்களோட பேர் அடிக்கடி சொல்லி பாருங்க. அதனால அந்த விஷயத்துல கட்டாயம் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து நிறைய பார்ட் 2 கொஸ்டின்ஸ் பேச போறோம். பாஸ் பேப்பர் இல்லாத கொஸ்டின்ஸ் அது கட்டாயம் விஷயம் அடுத்த கிளாஸ்ல நடக்கும். அதனால அடுத்த விஷயத்துக்கு அடுத்த கிளாஸுக்கு வரக்கூட இந்த விஷயத்த பார்த்துட்டு போனஸ் அண்ட் மை பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸை செஞ்சுட்டு வா. நிறைய பேர் சொன்ன விஷயம் தான் சார் எங்களுக்கு வீட்டு வேலை தாங்க ஒரு கிழமைக்கு வீட்டு வேலை அப்பதான் பாடத்தை டச் போங்க. அதனால இந்த கன்செப்ட் இதுக்கு போல சிலபஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும். அதனால அந்த விஷயத்தை கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. அப்ப அடுத்த விஷயத்துல நாங்க அந்த விஷயத்தை பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் ஏதா யாருக்கும் குயிக்கா சொல்லுங்க. கிளியர் தானே எல்லாத்துக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. அந்த 80 கொஸ்டின் என்ன சார்? அதுல கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, விளங்கல. ஓகே, நீங்க இன்றைக்கு தான் புதுசா ஜாயின் ஆனீங்கன்னா அப்ப அது என்ன சொன்னா பேப்பர் கிளாஸ் தான் நடந்து லாஸ்ட் கிளாஸ் மண்டே பேப்பர் கிளாஸ் நடந்து அப்ப மண்டே பேப்பர் கிளாஸ் நடந்த அந்த பேப்பர் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் சென்ட் பண்ணினேன். என்னோட இண்டிவிஜுவலான கான்டாக்ட் நம்பருக்கு ரெக்கார்டிங் சென்ட் பண்ணினேன். அந்த ரெக்கார்டிங்கை பாருங்க. அந்த ரெக்கார்டிங்ல வந்து நாங்க 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணினோம். 3 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணின MCQ. அந்த 3 கொஸ்டின்ஸை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு பார்ட் 2 ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 10 கொஸ்டின்ஸ் மாதிரி நாங்க எடுத்தோம். அதாவது ஒரு MCQ வச்சு 10 பார்ட் 2 கொஸ்டின்ஸ் எடுத்தோம். 10 பார்ட் 2 கொஸ்டின்ஸ் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி நாங்க 3 MCQ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொருளியல் அறிமுகத்துல நான் உங்களுக்கு 11 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அதோட ரிலேட்டிவான கொஸ்டின்ஸ் சொல்லி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு குரூப்லயும் போட்டு நான் உங்களுக்கு அந்த அனுப்புறேன். அப்ப எனக்கு 3ல இருந்து 11 வரைக்கும் 8 கொஸ்டின்ஸ் தானே. 8 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணல. ஜஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். 3ல இருந்து 8 வரைக்குமான கொஸ்டின்ஸ் வந்து நாங்க பேசின 3 கொஸ்டின்ஸோட ரிலேட்டிவான விஷயம் தான். பேசின 3 கொஸ்டின்ஸோட ரிலேட்டிவான கொஸ்டின்ஸ் தான் 8 கொஸ்டின்ஸும். அப்ப இந்த 8 கொஸ்டின்ஸ்லயும் ஒரு கொஸ்டின்ஸுக்கு 10 பார்ட் 2 கொஸ்டின்ஸ் மெயினி. ஒரு கொஸ்டின்ஸுக்கு 10 பார்ட் 2 கொஸ்டின்ஸ் மெயினி. மொத்தமா 80 கொஸ்டின்ஸ் திங்கட்கிழமை 8:30க்கு நைட்டு கிளாஸ் நடக்கும். பேப்பர் கிளாஸ் எக்கனாமிக்ல அதுக்கு தயாரிச்சு கொண்டு வாங்குவோம்னு சொன்னீங்க. அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க புதுசா வந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அப்படி ஆல்ரெடி நீங்க நல்ல டேலண்ட் நம்ம மார்க்ஸை நான் கேட்டு நல்ல டேலண்டான மார்க்ஸ் தான். அப்ப சம்டைம் இந்த கன்ஃபியூஸ் ஆகிக்கும் இந்த மெத்தட்ல. அதனால அந்த ரெக்கார்டிங் பார்த்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீக் செஞ்சு நான் போனா அடுத்த வீக் கட்டாயம் செஞ்சு அனுப்பு. அடுத்த வீக் உங்களுக்கு பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் ஆனா இன்னும் கிளியரா வரும். ஓகே தானே சாமிகா? ஓகே சார். ஓகே, அப்ப இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இல்லை? ஓகே தானே, டவுட் இல்லை தானே? ஓகே, அப்ப இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண விஷயத்த இதே மாதிரி மேலான விஷயத்த நாங்கள் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட என்னோட செஷனை வைண்ட் அப் பண்றேன். இதுவரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். மறு அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சந்திப்போம்.